ஸோ குட் ஈவினிங் டு ஆல். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம், சப் குரூப்ஸ் பார்த்தோம், அப்புறம் சைக்ளிக் குரூப்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அது ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு 10th ப்ராப்ளம் வரைக்கும் உங்களுக்கு ஐ திங்க் அப் டு 12 ப்ராப்ளம் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிற வரைக்கும் சால்வ் பண்ணுங்க. ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் சால்வ்டு திஸ் ப்ராப்ளம். இப்போ 13th ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது சிம்பிள் தான். லெட் H be a subgroup of the group G and EG is the identity element of G and EH is the identity element of H, then both identity elements should be equal. That is trivial case. Okay, so I leave it to the exercise. Okay, ஏன்னா இது ஈல என்ன ஐடென்டி எலமெண்ட் இருக்கோ அதுதான் ஹெச்சில் இருக்க போகுது. அது நீங்கள் வந்து இது ரெண்டுமே ஈக்குவல் சொல்லணும். ஸோ அது ஈக்குவல் சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னாக்கா இந்த ஈஹெச்சும் ஐடென்டி எலமெண்ட்டின்னு ஹெச்னு சொல்லணும். ஸோ நம்மளுக்கு தெரியும் குரூப்பில் வந்து யூனிக் தான் இருக்கும் ஐடென்டி எலமெண்ட். நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னா இந்த ஈஹெச்சும் இட்ஸ் ஐடென்டி எலமெண்ட் இன் ஜின்னு சொல்லிட்டீங்கன்னா கிளைம் ஓவர். ஸோ அது விட்டுருங்க. ஸோ 14th ப்ராப்ளம் என்ன சொல்லுன்னா, சப்போஸ் தெர் ஆர் டூ சப் குரூப்ஸ் H and K ஆஃப் a group G. Show by an example that the union H union K is need not be a subgroup of G. ஸோ யூனியன் ஆஃப் டூ சப்குரூப் வந்து need not be சப்குரூப் சொல்லணும். ஸோ அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும். ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாம்பிள் என்ன எடுக்கலாம்னாக்கா, டேக் த குரூப் G ஈக்குவல் டு இசட், செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் அண்டர் அடிஷன் எடுத்துங்க. இதில் 2Z வந்து ஒரு சப் குரூப்னு தெரியும், ஏன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2Z. இது 3Z ஆல்சோ இது சப் குரூப். இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணுங்க. ஸோ இதை வந்து நம்ம குரூப் இல்லைன்னு சொல்லணும் வித் எக்ஸ்போர்ட் அடிஷன். கண்டிப்பாக இதில் 2வும் இருக்கும் 3யும் இருக்கும். ஓகேங்களா, இதில் இந்த குரூப்பில். ஸோ இப்போ இதை எடுக்கும்போது இப்போ நம்ம 2 3 சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, இது ரெண்டு எலமெண்ட்டும் பை க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுறதுக்கு 2 + 3 கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கும். ஓகே, 2 + 3 பிலாங்ஸ் டு தட் 2 யூனியன் 2Z யூனியன் 3Z. பட் 5 வந்து இதுக்குள்ளே இருக்காது. இந்த செட்டுக்குள்ளே இருக்கிறது ஒன்று மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ஆக இருக்கும், மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ஆக தான் இருக்கும், தவிர 5லாம் இருக்காது. தேர்ஃபோர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம என்ன எடுக்கலாம்னாக்கா 2Z 3Z ஓவர் த குரூப் Z. ஸோ தட் இஸ் சிம்பிள் கேஸ். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, சப்போஸ் யூனியன் ஆஃப் டூ சப் குரூப், தட் இஸ் யூனியன் சப் குரூப்பாக இருக்குன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஒன் இஸ் கண்டெய்ன்ட் இன் அதராக தான் இருந்தாகும். ஸோ அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது? எதர் H இஸ் கண்டெய்ன்ட் இன் K ஆர் K இஸ் கண்டெய்ன்ட் H, ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடந்தாகும். ஸோ அப்போ இதை அசியூம் பண்ணிட்டு இதை ப்ரூவ் பண்ணால் ஒரே இம்ப்ளிகேஷன் இஸ் 2. ஓகே, இப்போ ஒன் இஸ் கண்டெய்ன்ட் அதராக இருந்ததுன்னா தென் யூனியன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஒன் ஆஃப் திங். ஓகே, சப்போஸ் வி அசியூம் தட். ஸோ ப்ளீஸ் ரைட். இப்போ என்ன சொல்ல போறோம்னாக்கா, நம்ம யூனியன் ஆஃப் டூ சப் குரூப்ஸ் எடுக்க போகிறோம். சப்போஸ் ஒரு சப் குரூப் Hன்னு வச்சுக்கோம். ஸோ H யூனியன் K இஸ் ஏ சப் குரூப்னு வச்சுக்கிறோம். சப் குரூப் இஃப் ஒன் ஒன்லி நம்ம என்ன பண்ணுறோம்னா எய்தர் H இஸ் ஏ சப்செட் ஆஃப் K ஆர் K இஸ் ஏ சப்செட் ஆஃப் Hன்னு சொல்லணும். இப்போ இந்த இம்ப்ளிகேஷன் வந்து ட்ரிவியல். என்னன்னா, சப்போஸ் இதை வச்சுங்களேன் H இஸ் ஏ சப்செட் ஆஃப் Kன்னு வச்சுங்களேன். இப்போ Hக்கும் Kக்கும் யூனியன் எடுத்தால் என்ன வரும்னா பெரிய செட் தான் வரும். பெரிய செட் யார்? இது ரெண்டுத்துக்கும் K. நம்மளுக்கு தெரியும் K வந்து சப் குரூப், தேர்ஃபோர் H யூனியன் K வந்து சப் குரூப். ஒன்று இல்லை இது இல்லாத நீங்கள் இது வச்சுக்கீங்கன்னா K இஸ் சப்செட் ஆஃப் H வச்சுக்கீங்கன்னு. இப்போ H யூனியன் K யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா Hன்னு வரப்போகுது. ஓகே, பட் தெரியும் நம்மளுக்கு H சப் குரூப், தேர்ஃபோர் H யூனியன் K வந்து சப். ஸோ அப்போ ஒன் இஸ் கண்டெய்ன்ட் அதராக இருந்ததுன்னா கண்டிப்பாக யூனியன் வந்து சப் குரூப்ன்றது ட்ரிவியல் ஆகும். இப்போ அந்த ரிவர்ஸ் சொல்லணும். நம்ம என்ன சொல்லணும், H யூனியன் K வந்து சப் குரூப்னு வச்சுக்கிறோம். இஸ் ஏ சப் குரூப்னு வச்சுட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா எய்தர் H இஸ் ஏ சப்செட் ஆஃப் K ஆர் K இஸ் ஏ சப்செட் ஆஃப் H. இந்த இடத்துல ஏதாவது ஒன்று சொல்லுவோம். ஸோ அதான் நம்ம கிளைம். ஸோ அப்போ இது சொல்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், Hல ஒரு எலமெண்ட் எடுத்து அது Kல இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ லெட் X பிலாங்ஸ் டு Hன்னு எடுக்கும். ஸோ அது Hல இருந்தால் கண்டிப்பாக H யூனியன் Kல இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லணும்னாக்கா அந்த X வந்து Kல இருக்குன்னு சொல்லணும். ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னாக்கா சப் குரூப்ன்றதை யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ யூஸ் பண்ணால் எப்படி வரும்? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லணும், X வந்து Hல எடுத்தாச்சு. 1 minute. H வந்து Xல எடுத்தாச்சு. இப்போ எய்ம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், X பிலாங்ஸ் டு Kன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? இப்போ H வந்து X வந்து Hல இருக்குன்னா X கண்டிப்பாக வந்து எங்கே இருக்குனாக்கா யூனியன் ஆஃப் 2 இதில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லணும், இந்த X வந்து Kல இருக்குன்னு சொல்லணும். ஓகே, ஸோ Kல இருக்குன்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும் நம்ம அப்படின்னாக்கா, சிம்பிளாக சொல்லணும்னா என்ன சொல்லலாம், Kல இருக்கும் சப் குரூப்ன்றதை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஓகே, இனி இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
சிம்பிள் தான், பட் அந்த ஐடியா கிளிக் அவ்வளோதான். நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இன்னும் நிறைய ப்ராப்ளம், இது ஆக்சுவலாக தியரம் இது. ஓகே, மற்ற டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தியரம் ஆக்சுவலாக. இந்த டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா தியரத்தையும் தூக்கி வந்து நம்மகிட்ட ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணுவோம் தான். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம கடைசியாக வருவோம். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டு கடைசியாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி, இது அது ஒன்றும் இல்லை, கஷ்டம்லாம் கிடையாது, திங்க் பண்ணால் வந்துடும். கஷ்டன்றது எதுவும் கிடையாது, பட் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஸோ ஓகே, நம்ம அந்த ப்ராப்ளத்தை நம்ம போடுவோம். இந்த 14B வந்து ஒதுக்கி வச்சுக்குவோம், கடைசியாக சால்வ் பண்ணுவோம். இப்போ 15 பார்த்தீங்கன்னா அது சிம்பிள் தான். இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சப் குரூப் வந்து சப் குரூப் சொல்லணும். ஸோ அப்போ சப் குரூப் சொல்றதுக்கு நம்மளுக்கு என்ன சொல்லலாம் போகுதுனாக்கா, A, B பிலாங்ஸ் டு Hனா தென் AB இன்வர்ஸ் இல்லைன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லணும். அப்புறம் இன்வர்ஸ் இருக்குன்னு சொன்னா போதும். A க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி எடுக்கணும். அப்புறம் எந்த ஒரு எலமெண்ட் A எடுத்தாலும் A இன்வர்ஸ் இருக்குன்னு சொல்லணும். ஸோ அப்போ H இன்டர்செக்ஷன் Kல எந்த 2 எலமெண்ட் எடுத்தாலும் H இருக்கும் Kலையும் இருக்கும். H சப் குரூப் Kயும் சப் குரூப்ன்றதால அந்த AB வந்து போத் Hல இருக்கு Kல இருக்கு. தேர்ஃபோர் அது ட்ரிவியல் ஆயிடும். இன்டர்செக்ஷன் வந்து ஆல்வேஸ் சப் குரூப், அதை நீங்க ஈஸியாகவே போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்ட் B என்ன சொல்லுதுனாக்கா, இஸ் எனி கலெக்ஷன் ஆஃப் சப் குரூப் எடுத்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தாலும் அதுவும் சப் குரூப்பாக தான் இருக்கும். ஸோ அது ஜஸ்ட் ஜெனரலைசேஷன். ஏன்னா இன்டர்செக்ஷன்ல 2 எலமெண்ட் எடுத்தீங்கன்னா அது ப்ராடக்ட் சொல்லணும். அப்போ ஏபியும் வந்து இன்டர்செக்ஷன் வந்து அது ஏபி எல்லா ஹெச்லையும் இருக்கும். எல்லா ஹெச்சும் சப் குரூப் பண்ணுறதால அந்த ப்ராடக்ட் ஏபி வந்து ஹெச்சில் இருக்கும். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து அண்ட் தென் இன்வெர்ஸ் இருக்கு சொல்லணும். எந்த ஒரு எலமெண்ட் ஏ எடுத்தா இன்டர்செக்ஷன்ல அது எல்லா ஹெச்லையும் இருக்கும். ஹெச் இஸ் சப் குரூப் பண்ணுறதால ஏ இன்வெர்ஸ் ஆல்சோ எல்லா ஹெச்லையும் இருக்கும். therefore again this is a subgroup net. Okay, that is simple. Okay, okay, சில பேர் ஐடியா சொல்லலாம், கான்ட்ரடிக்ஷன் சொல்லலாம். சப்போஸ் H is not a subset of K னா நான் சொன்னா ஓகே, அது லாஸ்ட்ல அந்த ப்ராப்ளத்துக்கு வரும். சப்போஸ் நாட், சப்போஸ் நம்ம என்ன சொல்ல போறோம், H is a subgroup of K னா இது கண்டைன்ட் இது இல்ல இது கண்டைன்ட் இதுன்னு சொல்லணும். ஓகே, சப்போஸ் இது நடக்கலைன்னா இது நடக்கும்னு சொல்லணும். ஸோ அதை நம்ம பின்னாடி ஒர்க் பண்ணணும். ஓகே, இப்போ 15B பார்ட்டும் ஓகே தான். ஆர்பிட்ரி கலெக்ஷன் ஆஃப் சப் குரூப்ஸ் எடுத்து அது எல்லாருக்கும் இன்டர்செக்ஷன் அதெல்லாம் சப் குரூப் தான். இப்போ 16th ப்ராப்ளம் என்ன சொல்லுனாக்கா, லெட் G1 be a subgroup of G and H1 be a subgroup of H. Prove that G1 cross G2 is a subgroup of G cross H. That is also simple. ஓகே, இதை சப்குரூப் சொல்றதுக்கு இங்க இருக்க எலமெண்ட்லாம் எப்படி இருக்குனாக்கா A, B ஃபார்மெட்ல தான் இருக்கும். ஓகே, சப்போஸ் A1, B1, A2, B2ன்னு அந்த G1 cross G2 எடுக்க போறீங்க. அப்போ A1, A2 வந்து G1ல இருக்கும். G1 சப் குரூப் பண்றதால அந்த A1, A2 இன்வெர்ஸ். ஸோ அது டைரக்டா ஒரு ரிசல்ட் இருக்கு. அண்ட் தென் B1, B2 Hல இருக்காது, அங்க சப் குரூப் பண்ணதால அந்த B1, B2 வந்து Hல இருக்கும். therefore இது இருக்கும். therefore belongs to G1 cross H1 வரும். ஸோ சிம்பிள் அது. ஓகே, therefore ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப் வந்து சப் குரூப்பா இருக்கும் G cross Hல. இப்போ 17th என்ன சொல்றதுனாக்க, the only generators of the additive group Z are 1 and -1. அப்படின்னா அர்த்தம், வேற எந்த நம்பர்ஸும் வந்து இசட்ல இருக்க எந்த எலமெண்ட்ஸும் அதோட மல்டிபிள்ஸா எழுத முடியாது. சப்போஸ் 2 இஸ் ஜெனரேட்டர்னு வச்சுங்களேன் இசட்டுக்கு, அப்போ எல்லாமே 2னுடைய மல்டிபிள்ஸா எழுத முடியுமானா எழுத முடியாது. ஏன்னா சில ஆட் நம்பர்ஸ்லாம் இங்கே இருக்கும், அந்த ஆட் நம்பர்ஸ் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 எழுத முடியாது. therefore 2 is not a generator. ஸோ சிமிலர்லி நீங்க இப்போ 4 எடுங்களேன், 4 எடுத்தாலும் இது ஜெனரேட்டர் இருக்க முடியாது. ஏன்னா 2 வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் 4னுடைய மல்டிபிள்ஸா எழுத முடியாது. ஸோ இப்படி எழுதுனா K வந்து 1/2 தான் இருக்க முடியும். பட் இங்க எல்லாமே இன்டிஜர்ஸாக தான் இருக்கும். ஸோ therefore the only டிவைசஸ் ஆர் எய்தர் பிளஸ் ஆர் -1 தான் இசட்டுக்கு. ஸோ அது சிம்பிளா நீங்க முடிச்சலாம். அப்புறம் ஷோ தட் தீஸ் 3 எலமெண்ட்ஸ் ஜெனரேட் த அடிட்டிவ் குரூப் Z கிராஸ் Z. ஓகே, இந்த 3 எலமெண்ட் வச்சு Z கிராஸ் Z வந்து ஜெனரேட்டர் சொல்லலாம். ஸோ தட் இஸ் சிம்பிள். அதை விட்டுறேன். 19th வந்து லெட் G be the Abelian group and T be the set of all elements of G with finite order. ஸோ இந்த ஃபைனைட் Abelian குரூப்ல ஃபைனைட் ஆர்டர் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்றது தான் T. நம்ம என்ன சொல்லணும், இந்த T வந்து சப் குரூப் ஆஃப் Gன்னு சொல்லணும். ஓகே, that subgroup is called torsion group, torsion subgroup. ஸோ அப்போ A, Bன்னு அந்த Tல எடுக்கிறீங்க. Tன்றது என்ன, செட் ஆஃப் 5 எலமெண்ட்ஸ் whose order is finite. ஸோ அப்போ ஏவும் இங்கே எடுத்துக்கணும், B எடுத்தீங்கன்னாக்கா ஏபியோட ஆர்டர் வந்து என்னது ஃபைனிட்னு சொல்லணும். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆர்டர் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஆக்சுவலாக இஸ் டிவைசர் ஆஃப் எல்சிஎம் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஏ, ஆர்டர் ஆஃப் பி. பட் வி நோ தட் G is an Abelian group, அதனால இது இஸ் டிவைசர் ஆஃப் எல்சிஎம் ஆஃப் ஜெனரல் ரிசல்ட்டே அதான். So order of AB divides LCM of order of A, order of B. Okay. எப்போ அது ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஏ, ஆர்டர் ஆஃப் பி வரும்னா தட் இஸ் இதுனா GCD வந்து 1 இருக்கும். ஸோ அதனால இது ஆல்வேஸ் இது ஃபைனைட் நம்பர்ன்றதால இதோட டிவைஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபைனைட் நம்பர். therefore க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அண்ட் தென் வி நோ தட் ஆர்டர் ஆஃப் ஏவும் ஆர்டர் ஆஃப் ஏ இன்வெர்ஸும் சேமாக தான் இருக்கும். therefore ஏன்னு இருந்தால் ஏ இன்வெர்ஸும் ஃபைனைட் ஆர்டர் தான் இருக்க முடியும். therefore clearly this is சப் குரூப். அதை நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம்.
பட் இந்த ரிசல்ட் வந்து மே நாட் பி ட்ரூ இஃப் டேக் ஜி இஸ் நான் எபிலிங் குரூப். ஓகே, அதை பார்த்துங்க. இப்போ நெக்ஸ்ட் 20th ப்ராப்ளம் அதே மாதிரி தான். இப்போ வந்து இங்கே கேவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ லெட் ஜி பி என் எபிலின் குரூப், கே இஸ் எனி ஃபிக்ஸ்டு பாசிட்டிவ் இன்டிஜர், and then we define h equal to set of all elements such that the order of the elements should divide k. ஸோ அப்போ இதை வந்து நம்ம சப் குரூப் சொல்லுவோம். ஸோ அப்போ 2 எலமெண்ட் ஏபின்னு எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ எடுத்தீங்கன்னா ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட்ஸ் கேன்னு தெரியும். அதே மாதிரி பின்னு எடுத்தீங்கன்னாக்கா ஆர்டர் ஆஃப் பி ஆல்சோ டிவைட்ஸ் கேன்னு தெரியும். நம்ம இந்த ஏபி வந்து ஆர்டர் ஆஃப் ஏபி டிவைஸ் ஆல்சோ கேன்னு சொல்லுவோம். ஸோ அது கிளியராக நடக்கும். அதை நீங்கள் ஈஸியாக போட்டுங்க. அதே மாதிரி ஏ டிவைட் பண்ணுன்னா ஏ இன்வர்ஸோட ஆர்டரும் ஏயோட ஆர்டரும் சேம் பண்ணுறதால ஏ இன்வர்ஸ் அதுக்குள்ளே வரும். ஸோ அது சிம்பிள் கேஸ், அதை விட்டுருங்க. நம்ம இப்போ கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம்ஸ், கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்ஸாக இருக்க மட்டும் சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ 21th ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்லுதுனாக்கா, இஃப் ஜி இஸ் ஏ குரூப் அண்ட் ஏபி பிலாங்ஸ் டு இசட் ஆஃப் ஜி, அந்த இட் இஸ் ட்ரூ தட் ஏ அண்ட் பி ஆர் இன் இசட் ஜினா இது இருக்கணும். இல்லை நீங்கள் இசட் D4 டைகட்டர் குரூப்பில், அந்த டைகட்டர் குரூப்பில் நம்மளுக்கு இசட் டி ஆஃப் இசட் போல 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்கு தெரியும். ஒன்று அந்த R0ம் R2 தான் இருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதில் இதை வந்து ப்ராடக்டாக 2 எலமெண்ட்ஸாக பார்க்கலாம். அந்த R2 நீங்கள் அது டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். R2 இஸ் காம்போசிஷன் ஆஃப் 2 எலமெண்ட்ஸ் வரும். ஆனால் அது ரெண்டுமே இருக்காது. ஸோ ஏவும் இருக்காது, பின்னு இருக்க அவசியம் இல்லை. ஸோ அப்போ ஏபி இருந்ததுனாக்கா இந்த ஏவும் பியும் இசட் ஆஃப் ஜியில் இருக்கணும் அவசியம் இல்லை. அது எக்ஸாம்பிள் வந்து D4ல் இருக்கிற நீங்கள் அந்த டயக்ராமை டேபிளை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடலாம். ஓகே, ஸோ அது உங்களுக்கு அந்த டயக்ராம் லிமிட் தெரிஞ்சுன்னா இப்போ இதை ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ பி என்ன சொல்லுங்க, சப்போஸ் ஜி இஸ் ஏ குரூப்பாக இருந்ததுனாக்கா தென் அண்ட் ஏபி பிலாங்ஸ் டு இசட் ஆஃப் ஜி அப்படின்னாக்கா தென் ஏ பி ஈக்குவல் டு பிஏ இது நடக்கும். ஓகே, அது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு தேவை. ஸோ ஏபி வந்து இசட் ஆஃப் ஜியில் இருக்குன்னா என்ன அர்த்தம், இந்த ஏபி வந்து ஜியில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுடைய காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அப்படி இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு சொல்லுவோம். அந்த 2 எலமெண்ட்ஸும் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லுவோம். ஏபி ஈக்குவல் டு பிஏ இருக்கிறத நடக்கும் சொல்லுவோம். ஸோ அது எப்படி சொல்கிறது, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுனாக்கா இசட் ஆஃப் ஜியில் ஏபி இருக்கு. ஸோ ஏபி பிலாங்ஸ் டு இசட் ஆஃப் ஜின்னு தெரியும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஏபி வந்து எல்லா எலமெண்ட்ஸுடைய காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். therefore ஏபி டைம்ஸ் ஜி ஈக்குவல் டு ஜி டைம்ஸ் ஏபி ஃபார் எனி ஜி. ஃபார் எனி ஜி இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இன் பர்டிகுலர் டேக் ஜி ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸும் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். therefore ஏ இன்வர்ஸ் படிங்கனாக்கா ஏபி டைம்ஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் டைம்ஸ் ஏபின்னு வரும். ஸோ இந்த ஏ இன்வர்ஸ் ஏ கேன்சல் ஆச்சுன்னா இந்த பக்கம் பின்னு வரும். நவ் மல்டிப்ளை ஏ போத் சைடா, இந்த ஏவை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஏ இன்வர்ஸ் கேன்சல் ஆகும். therefore ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு வரும். ஓகே, therefore ஏபி வந்து இசட் ஆஃப் ஜியில் இருந்தனாக்கா தென் ஏபி ஈக்குவல் டு பிஏ நடக்கும். ஆனால் ஏவும் பியும் இசட் ஆஃப் ஜியில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, அந்த ஏவும் பி மட்டும் தான் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ண தவிர அந்த ஏவும் பியும் எல்லா எலமெண்ட்டுக்குள்ள காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டிலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியாது. ஜஸ்ட் அந்த 2 எலமெண்ட்ஸுக்குள்ள காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதான் அந்த தியரம். இப்போ அந்த ப்ராப்ளம் பார்த்தோம், பியில் அதான் சொல்லுது. ஸோ தட் இஸ் ப்ரூவ்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 22 அந்த ப்ராப்ளம் பார்ப்போம். 22 ப்ராப்ளம் என்ன சொல்ல, அது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதை வந்து சிஎஸ்ஆர்ல அடிக்கடி அது ரிலேட்டடாக கேட்குற கொஸ்டின் என்னன்னாக்கா, சப்போஸ் ஏ இஸ் த ஒன்லி எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 2 இந்த குரூப் ஜி, தென் தட் எலமெண்ட் ஏ ஷுட் பி இந்த இசட் ஆஃப் ஜி. ஸோ ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கு ஆர்டர் 2ல. அப்படி ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட் வந்து இசட் ஆஃப் ஜியில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இசட் ஆஃப் ஜியில் இருக்குன்னு சொல்லணும். நம்ம என்ன சொல்லணும், அந்த ஏ வந்து எல்லா எலமெண்ட்டுக்குள்ளே காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணா தான் அந்த ஏ வந்து இசட் ஆஃப் ஜிக்குள்ளே இருக்கும். ஓகே, அது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்ப அது, ஆனால் சிஎஸ்ஆரில் கொஞ்சம் வேறு மாதிரி கேட்பாங்க, அதையும் நான் சொல்கிறேன். ஆனால் இது சம்டைம்ஸ் இதே மாதிரி தான் கேட்பாங்க. இப்போது ஏன்னு ஒரு எலமெண்ட் வந்து ஜியில் இருக்குது, இதோட ஆர்டர் வந்து 2. ஆனால் இது இஸ் த ஒன்லி எலமெண்ட் உஸ் ஆர்டர் 2. வேறு எந்த எலமெண்ட்டும் ஆர்டர் 2ல கிடையவே கிடையாது. ஓகே, இப்போது நீங்கள் எந்த ஒரு எலமெண்ட் ஜி வந்து ஜியில் எடுங்க. இப்போ ஜிஏ ஜி இன்வர்ஸ் இந்த எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணுங்க. நம்மளுக்கு தெரியும் இதோட ஆர்டரும் இந்த ஏவோட ஆர்டரும் சேம் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்போ இதோட ஆர்டர் யாரு 2ன்னு வந்துடும். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் தான் ஆர்டர் 2ன்னு இருக்கு. ஆனால் இங்கே ஜிஏ ஜி இன்வர்ஸ்னு எக்ஸ்ட்ரா ஒரு எலமெண்ட்ஸ் அதோட ஆர்டரும் 2 தான். ஏன்னா இது ஈக்குவல் டு 2 நம்மளுக்கு தெரியும். therefore இந்த ஜிஏ ஜி இன்வர்ஸ் ஆர்டரும் 2. அப்போ இந்த ஏவும் இந்த ஜிஏ இன்வர்ஸும் சேமாக தான் இருந்தாலும் therefore ஜிஏ ஜி இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏவாக தான் இருந்தாலும் ரெண்டு சேம் எலமெண்ட் தான் இருக்கும். ஏன்னா யூனிக் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 2 சொல்லிடுச்சு. இப்போ இந்த ஜி அந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ ஜிஏ ஈக்குவல் டு ஏஜின்னு ஆகிடும். ஸோ இந்த ஜி வந்து நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கோம். ஸோ எனி ஜி எடுத்தாலும் ஏஜி ஈக்குவல் டு ஜிஏன்னு வரும். இந்த ஏ சாட்டிஸ்ஃபை காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி வித் எவ்ரி எலமெண்ட் ஜின்னு வந்துருக்கு. therefore இதில் வந்து நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த ஏ வந்து இசட் ஆஃப் ஜியில் இருக்குன்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ இது ரிசல்ட். இப்போ சிஎஸ்ஆர் இப்படி கேட்கலாம், சப்போஸ் ஒரு சப் குரூப் இருக்கு, என் இஸ் ஏ சப் குரூப்பு, இதோட ஆர்டர் வந்து 2. ஸோ த ஒன்லி சப் குரூப்
இந்த n தான் வந்து ஒன்லி சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 2 இருந்தனாக்கா இந்த n வந்து இஸ் சப்செட் ஆஃப் இசட் ஆஃப் ஜியா தான் இருந்தான். இதை சொல்லணும். ஸோ அப்போ இந்த எண்ணில் ரெண்டு எலமெண்ட்ஸாக இருக்குது. சப் குரூப் சொன்னதில் கண்டிப்பாக அதில் வந்து ஐடென்டி எலமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். வேற ஏதோ ஒரு எலமெண்ட் ஏன்னு இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது ஏ ஸ்கொயர் யாராக இருக்குனாக்கா இ வந்துடும். ஏன்னா சப் குரூப்ன்றதால அதுக்குள்ளேயே இருக்கும் ப்ராடக்ட். அப்போ ஏ ஸ்கொயர் வந்து இ அதான் இருக்கும். ஸோ அப்போ இந்த சப் குரூப் ஃபுல் இந்த எண்ணே வந்து இசட் ஆஃப் ஜிக்குள்ள தான் கண்டெயின் பண்ணும். ஏன்னா இங்கே எண்ணில் ரெண்டு எலமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்று ஐடென்டி ஆல்வேஸ் இசட் ஆஃப் ஜியில் இருக்கும். அதனால அது ஓகே. அப்புறம் ஏல இந்த எண்ணில் வந்து ஏன்னு எடுக்கிறீங்க. இந்த ஏ வந்து இங்கே இருக்குன்னு சொன்னோம். இப்போ அதான் ப்ரீவியஸ் ரிசல்ட்டாக தான் சொன்னோம். ஸோ ஒரே ஒரு எலமெண்ட் ஆர்டர் 2. இங்கே இந்த ஏ ஸ்கொயர் மட்டும் தான் ஆர்டர் 2. இந்த ஏவோட ஆர்டர் மட்டும் தான் ஆர்டர் 2. தேர்ஃபோர் இந்த ஏ ஆட்டோமேட்டிக்காக இசட் ஆஃப் ஜியில் வரும். ஸோ அப்போ இந்த ரிசல்ட் என்னன்னா எனி சப் குரூப் தட் இஸ் யூனிக் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 2. 2க்கு மட்டும் தான், நான் வேற நம்பருக்கு சொல்லலை. ஒரே ஒரு சப் குரூப் இருக்கு ஆர்டர் 2ல இருந்தா அந்த சப் குரூப் இஸ் கண்டெய்ன்ட் இன் இசட் ஆஃப் ஜியா தான் இருந்தான். ஓகே, ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். எனி ஒரு யூனிக் சப் குரூப், வேற எந்த சப் குரூப் இருக்கக்கூடாது ஆர்டர் 2ல. ஒரே ஒரு சப் குரூப் இருந்தனாக்கா அது கண்டிப்பாக வந்து இசட் ஆஃப் ஜியில் தான் இருக்கும் அப்படின்றது ரிசல்ட். ஸோ அந்த ரிசல்ட் வந்து யூஸ் பண்ணி சில எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் சிஎஸ்ஆல கேட்டிருப்பாங்க, அதை போட்டோம். இப்போ 23 ப்ராப்ளம் என்ன சொல்லுங்கன்னா, 23 G be a group and let A is a element in group G, then இந்த cyclic subgroup generated by A-வும் cyclic subgroup generated by A இன்னொரு ரெண்டு சேம் செட் தான் சொல்லுவோம். ஸோ அது சிம்பிள் தான். ஏன்னாக்கா நீங்கள் டெஃபினிஷன் எழுதினாலே வந்துடும். ஸோ அந்த டெஃபினிஷன் அது இந்த ஏ ஜென்ரேட் பை இதுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் அடிஷன் பொறுத்து குரூப் எதனாலும் மல்டிபிகேஷன் பொறுத்தாலும் இப்படி எழுதுங்க. செட் ஆஃப் ஆல் ஏ பவர் என் சச் தட் என் பிலாங்ஸ் டு இசட் இப்படி எழுதுங்க. எல்லாமே ஏனுடைய பவர்ஸ். இதே நம்ம ஆல்டர்னேட் பண்ணி ஏ இன்வர்ஸ் பவர் மைனஸ் என்னு போட்டுக்கலாம். ஓகே, ஏன்னா அதே சேம் பவர் என் தான். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் மைனஸ் என் பிலாங்ஸ் டு இசட். இந்த மைனஸ் என் இசட்ல நீங்கள் எம்னு கூட புது பேர் வச்சிங்க. தேர்ஃபோர் எம் பிலாங்ஸ் டு இசட். தேர்ஃபோர் ரெண்டுமே சேம் செட் தான் ஆகிடும். ஸோ இது நத்திங் பட் சப் குரூப் ஜென்ரேட் பை ஏ இன்வர்ஸ். ஸோ எல்லாமே ஏனுடைய பவர்ஸ் ஆகும், ஏ இன்வர்ஸ் பவர்ஸ் ஆகும் எழுதலாம். ஸோ ரெண்டு சப் குரூப்புமே சேம். ஓகே, தட் இஸ் கிளியர். இப்போ நெக்ஸ்ட் வந்து 24th ப்ராப்ளம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஷோ தட் த கியூ டபுள் ஸ்டார் அப்படின்னா ஒன்லி பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் வந்து இஸ் நாட் சைக்ளிக் குரூப்னு சொல்லும். அப்போ சைக்ளிக் குரூப் இல்லைன்னு சொல்லணும்னா ஏதோ சப்போஸ் சைக்ளிக்னு வச்சிங்க, நம்ம என்ன எடுத்துருக்கோம் ஒன்லி பாசிட்டிவ் ரேஷனல்ஸ். சப்போஸ் ஏதோ ஒரு ஜெனரேட்டர்ஸ் இருக்குன்னு வச்சிங்க, இது வந்து கியூ ஸ்டார் டபுள் ஸ்டார்ல இருக்கு. சப்போஸ் சைக்கிளிக்னா ஜென்ரேட்டர் பை சம் ஆர் அதான் இருந்தாலும் அந்த ஆர் வச்சுக்கிறேன். இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் எந்த ஒரு ரேஷன் நம்பர்ஸ் பாசிட்டிவ் ரேஷன் எடுத்தாலும் அது ஆரோட இன்டிஜர்ஸ் பவர்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஆர் இங்கே எடுத்தீங்கன்னாக்கா ஆர் ஸ்கொயர் இங்கே தான் இருக்கும், ஏன்னா அது பெருசாக இருக்கும்னு வச்சுங்க. இப்போ அதுக்கு நடுவில் நம்மளுக்கு தெரியும் எனி டூ ரியல், இது ஒரு ரியல் நம்பராகவே பார்க்கலாம். ஸோ எனி டூ ரியல் நம்பர் தேர் இஸ் ஏ ரேஷன் நம்பர். மறுபடியும் இதுக்குள்ள ஒரு ரேஷன் நம்பர்ஸ் இருக்கும். அந்த ரேஷன் நம்பர்ஸ் வந்து ஆர்னுடைய பவர்ஸை எழுத முடியாது. ஓகே, ஸோ அதான் நம்ம சப்போஸ் நம்ம கியூ டபுள் ஸ்டார் வந்து சைக்கிளிக் வச்சுட்டா அதுக்கு ஏதோ ஜென்ரேட்டர் கிடைக்கும், அது நம்ம ஆர்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்படின்னா அர்த்தம் இதில் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் ஆர்னுடைய இன்டிஜர்ஸ் பவர்ஸ் தான். இது மல்டிபிகேஷன் பொறுத்து குரூப், அதனால நம்ம ஆர் பவர் என்ன தான் எழுதுவோம். ஸோ இப்போ சும்மா மார்க் பண்ணுங்க, இது ஆர் இங்கே இருக்குன்னா கண்டிப்பாக ஆர் ஸ்கொயர் அதை விட பெருசாக தான் இருந்தாலும், ஏன்னா எல்லாமே இங்கே பாசிட்டிவ். ஸோ இப்போ இந்த ரெண்டு ரியல் நம்பர், இது ரெண்டு ரியல் நம்பராகவும் பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த ரெண்டு ரியல் நம்பர் நடுவில் ஒரு ரேஷன் நம்பர்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ இங்கே ஏதோ ஒரு எஸ்என் இருக்கும். அப்போ இதை வந்து ஆருடைய இன்டிஜர்ஸ் பவர்ஸ் எழுத முடியாது. இங்கே ஆல்ரெடி ஒன்று இருக்குன்னா ஆர் ஸ்கொயர் இங்கே தான் இருக்குது, அடுத்தது ஆர் கியூப் இங்கே தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஆர் பவர் -1 இங்கே தான் இருக்கும். அப்போ இது ரெண்டு நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து ஆருடைய பவர்ஸாக எழுத முடியாது, இன்டிஜர்ஸ் பவர்ஸ் தான். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ எந்த எலமெண்ட் எழுத முடியாதுன்னா இது ரெண்டுத்துக்கு நீங்கள் மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஆருக்கும் ஆர் ஸ்கொயருக்கும் மிட் பாயிண்ட் எடுத்தீங்கன்னாக்கா அதை வந்து ஆருடைய பவர்ஸாக எழுத முடியாது, ஏன்னா இது மல்டிபிகேஷன் பொறுத்து குரூப். ஸோ அப்போ கியூ டபுள் ஸ்டார் இஸ் நாட் ஏ சைக்ளிக் குரூப் அண்டர் மல்டிபிகேஷன். அது சிம்பிள். ஓகே, அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இட் டேக் த ரியல் நம்பர் பிட்வீன் ஆர் அண்ட் ஆர் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா அதை வந்து ஆருடைய பவர்ஸாக எழுத முடியாது, அதனால. இப்போ 25th ப்ராப்ளம் என்ன சொல்லுனாக்கா, ஷோ தட் த சென்டர் ஆஃப் S3 இஸ் த ஐடென்டி சப்குரூப். ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதில் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கும், சிங்கிள்டன் இ மட்டும் தான் எல்லா பெர்முடேஷன் கூட காம்படேட்டிவ் ப்ராப்ளம் சேர்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும். ஸோ அது லிமிட் டு எக்ஸசைஸ் முடிவிட்டுறேன். இப்போ 26th ப்ராப்ளம் அது சிம்பிள் தான். சப்போஸ் H and K சப் குரூப்ஸ் ஆஃப் அன் எபிலியன் குரூப் G இருந்தா அண்ட் ரிலேட் HK எப்படி டிஃபைன் பண்ணுறோம், ப்ராடக்ட் ஆஃப் A in B, A in H, B in K, ப்ரூவ் தட் HK is a சப் குரூப்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ HK சப் குரூப் சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், HKல ரெண்டு எலமெண்ட் எடுத்து ஏபி எடுத்து ஏபி இன்வர்ஸ் இருந்து சொல்லிட்டாலே போதும், உங்களுக்கு வந்துடும். ஸோ அங்கே எபிலியன் குரூப்பை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஓகே, தட் இஸ் சிம்பிள். இப்போ செகண்ட் பார்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஷோ தட் திஸ் மேபி ஃபால்ஸ். இந்த ரிசல்ட் வந்து HK வந்து நீ நாட் பி சப் குரூப் எப்பனாக்கா G வந்து எபிலியனா இல்லைனாக்கா ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப் வந்து நீ நாட் பி சப் குரூப்ஸ். ஓகே, அதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு எபிலியன் குரூப் ஒன்று டைகட்ரல் குரூப்போ இல்லைனா சிமெட்ரிக் குரூப்போ எது வேணா எடுத்துட்டு அங்கே ரெண்டு சப் குரூப் எடுத்து ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அது சப் குரூப்பாக இருக்காது. ஓகே,
ஸோ அப்போ எப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப்பாக இருக்குனாக்கா அந்த குரூப் வந்து எப்படின்னு குரூப்பாக இருந்தால் தென் ஆல்வேஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப் இஸ் சப் குரூப். ஓகே, தட் இஸ் சிம்பிள். இப்போ 27th ப்ராப்ளம் என்ன சொல்லுவாங்கக்கா, H is a subgroup of a group G. For any x in G, we defined x inverse HX is nothing but set of all x inverse AH such that A in H. So the x வந்து ஃபிக்ஸ்டு. ஓகே, ஃபார் எக்ஸ் ஒரு எக்ஸுக்கு ஒரு செட்டு டிஃபைன் பண்ணுறோம். அது என்னன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் ஆல் எக்ஸ் இன்வர்ஸ் ஏஎக்ஸ். இந்த மிடில் இருக்கிற ஏ மட்டும் தான் ஹெச்சில் வேரி ஆகும். இப்போ நம்ம எதை சொல்கிறோம், ஹச் வந்து இந்த எக்ஸ் இன்வர்ஸ் ஹச் எக்ஸ் சப் குரூப் சொல்லணும். ஸோ அப்போ சப் குரூப்புக்கு நம்ம என்ன சொல்லணும்னாக்கா ரெண்டு எலமெண்ட் எடுத்து அந்த ப்ராடக்ட் அங்கே இருக்குன்னு சொல்லணும், அது இன்வர்ஸ் ப்ராடக்ட். ஸோ அது சிம்பிள் தான். இப்போ என்னன்னா இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது எக்ஸ் இன்வர்ஸ் ஹெச்எக்ஸ் இது சப் குரூப் சொல்லணும். இங்கே இருக்க எலமெண்ட்ஸ்லாம் எந்த ஃபார்மேட் இருக்குனாக்கா எக்ஸ் இன்வர்ஸ் சம் ஏ டைம்ஸ் எக்ஸ் சச் தட் இந்த ஏ வந்து எங்கே இருக்கும், ஹச்சில் இருக்கும். இப்போ இதில் ரெண்டு எலமெண்ட் எடுக்க போறீங்க, எப்படி இருக்குனாக்கா எக்ஸ் இன்வர்ஸ் ஏ ஒன் எக்ஸ் இப்படி இருக்கும். இன்னொரு எலமெண்ட் எப்படி இருக்கும், எக்ஸ் இன்வர்ஸ் சம் இல்லை ஏன்னு வச்சுக்கோங்க, ஏ ஒன் வேணாம், ஏஎக்ஸ் பிஎக்ஸ் இப்படி இருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணும்போது இந்த எக்ஸ் இன்வர்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு எக்ஸ் இன்வர்ஸ் ஏபி எக்ஸ்னு வந்துடும். இது வந்து இதில் இருக்கணும்னா இந்த எக்ஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்குன்னா இந்த ஏபி வந்து அச்சில் இருந்தால் தான் அங்கே இருக்கும். நம்மளுக்கு தெரியும் ஏவும் பியும் அச்சில் இருக்கு. அச்சு வந்து சப் குரூப்ன்றதால இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக அச்சில் தான் இருக்கும். தேர்ஃபோர் இந்த ப்ராடக்ட் இருக்கு. இப்போ அதனால எந்த ரெண்டு எலமெண்ட் இருந்தாலும் ப்ராடக்ட் அங்கே இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இன்வர்ஸ் இருக்குன்னு சொல்லணும். ஸோ எக்ஸ் இன்வர்ஸ் ஏஎக்ஸோட இன்வர்ஸ் யாருனாக்கா ஹோல் இன்வர்ஸ் யாருனாக்கா இந்த ரிவர்ஸில் வரும். இதோட இன்வர்ஸ் இதோட இன்வர்ஸ் இதோட இன்வர்ஸ் தட் இஸ் எக்ஸ் இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் எக்ஸ் இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் அகைன் எக்ஸ். ஸோ இப்போ இந்த ஏ இன்வர்ஸ் அச்சில் தான் இருக்கும். ஏன்னா ஏ வந்து அச்சில் இருக்கு, அச்சு சப் குரூப் பண்ணுறதால ஏ இன்வர்ஸ் அச்சில் தான் இருக்கும். தேர்ஃபோர் திஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் இன்வர்ஸ் ஹெச்எக்ஸ். தேர்ஃபோர் இது வந்து சப் குரூப்பான கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. தேர்ஃபோர் எக்ஸ் இன்வர்ஸ் ஹெச்எக்ஸ் இஸ் ஏ சப் குரூப். அது எப்போ சப் குரூப்பாக இருக்குனாக்கா ப்ரொவைடட் அந்த அச்சு சப் குரூப்பாக இருந்தால் தான் அது சப் குரூப்பாக இருக்கும், இல்லைனா இருக்காது. ஓகே ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு அதை போட்டுடலாம். சிமிலராக அதே 28th ப்ராப்ளம் தான். ப்ரூவ் தட் H வந்து எபிலியன் குரூப் and n is a fixed positive number. So we define H equal to collection of all A such that A power n equal to identity. ஸோ ஆர்டர் கலெக்ட் பண்ணலாம், A power n equal to identity வந்து அந்த ஏவெல்லாம் கலெக்ட் பண்ணுறோம். இதை நம்ம சப் குரூப்னு சொல்லணும். ஸோ we know that E power n is always E. நீங்கள் ஈயை வந்து எத்தனை டைம்ஸ் வந்து ப்ராடக்ட் பண்ணாலும் E தான் வரப்போகுது ஐடென்டி எலமெண்ட். தேர்ஃபோர் இந்த Hல வந்து E கண்டிப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏபின்னு ரெண்டு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா இல்லைன்னா ஏபி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு சப் குரூப் சொல்றதுக்கு ஏபி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச்னு சொன்னதே போதும். அப்போ இதுக்கு பவர் ரைஸ் n பண்ணும்போது ஐடென்டின்னு சொல்லணும். ஸோ திஸ் நத்திங் பட் பிகாஸ் தே கிவன் தட் இஸ் அன் எபிலியன் குரூப். இப்போ டேரக்டாக நீங்கள் ஏ பவர் என் டி இன்வர்ஸ் பவர் என்னு எழுதலாம். ஸோ ஏ வந்து அச்சில் எடுத்ததால ஏ பவர் என் வந்து ஐடென்டி. ஓகே, ஸோ இதை வந்து மாடிஃபை பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம், பிஎன் பவர் -1 எழுதிக்கலாம். ஸோ தேர்ஃபோர் பிஎன் வந்து அகைன் ஐடென்டி, தேர்ஃபோர் ஐடென்டி தேர்ஃபோர் திஸ் இஸ் கிளியர்லி இஸ் சப் குரூப். ஸோ இது வந்து மேபி ஃபால்ஸ் இஃப் யூ டேக் நான் எபிலியன். ஸோ கன்சிடர் த நான் எபிலியன் குரூப் S3. ஸோ எல்லாத்துக்கும் இங்கே S3 வந்து எக்ஸாம்பிளாக கொண்டு போயிடலாம். ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது ரெண்டு நான் எபிலியனில் ஒன்று அந்த D4, இன்னொன்று வந்து இந்த S3 ஃபைனிட் நான் எபிலியன் குரூப்பில். ஸோ அதனால் இந்த ப்ரீவியஸ் ரிசல்ட் வந்து மேபி ஃபால்ஸ் இஃப் டேக் G இஸ் நான் எபிலியன். ஓகே, ஸோ அதை போட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதான் இங்கே நெக்ஸ்ட் தியரமாக சொல்லிட்டாங்க. ப்ரூவ் தட் H is a subgroup of G னா if and only if take any two elements then AB inverse belongs to H ன்னு சொன்னாலே போதும், H வந்து சப் குரூப். ஸோ அது leave it to the exercise. அதை நீங்கள் பார்த்துங்க. 30th ப்ராப்ளம் அதான். இந்த மாதிரி ஒரு H வந்து சப் குரூப் சொல்லணும்னா என்ன சொல்லணும், இந்த டெஃபினிஷன் இந்த ப்ரீவியஸ் ரிசல்ட் யூஸ் பண்ணணும். ரெண்டு எலமெண்ட் எடுத்து அதனுடைய ஏபி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு Hன்னு சொல்லணும். ஸோ இங்கே என்னன்னாக்கா இங்கே ஒரு டீயை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஏ ஆஃப் டீன்றது என்ன, செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன் தட் இஸ் செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் டி டு டி. ஓகே, அதான் ஏ ஆஃப் டி. ஸோ அங்கே T1ன்றது என்னன்னா சம் நான் எம்டி சப்செட் ஆஃப் டி. ஓகே, இப்போ அந்த பாயிண்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுது. சட் இஸ் செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் செட் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு டி இருந்ததுன்னா ஃபார் எவ்ரி டி இன் T1 அப்படின்னா இதை நம்ம சப் குரூப் சொல்லணும். அப்போ சப் குரூப் சொல்றதுக்கு என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் ஐடென்டி எலமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ஐடென்டி எலமெண்ட் எல்லா எலமெண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணணும். நாட் ஒன்லி பிலாங்ஸ் T1, ஆல் த எலமெண்ட்ஸ் ஃப்ரம் T இஸ் ஆல்சோ ஃபிக்ஸ்டு ஃபார் ஐடென்டி எலமெண்ட். தேர்ஃபோர் ஐடென்டி ஃபங்க்ஷன் சுட் பி இந்த செட் H. அப்புறம் ரெண்டு எலமெண்ட் எஃப்வும் ஜியும் எடுத்துணும். அப்புறம் நம்ம என்ன சொல்லலாம், இந்த ப்ராடக்ட், இங்கே ப்ராடக்ட் வந்து காம்போசிஷனாக ப்ராடக்ட். ஓகே, இது வந்து ஆக்டிங் அட் டி போடும்போது நம்மளுக்கு டீனே வரணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் டி. பட் ஜி வந்து அங்கே எடுத்ததால ஜி ஆஃப் டி யாருனாக்கா டி. தேர்ஃபோர் வி கெட் ஜஸ்ட் எஃப் ஆஃப் டி. சின்ஸ் அகைன் வி டேக் எஃப் ஆஃப் எஃப் இன் த ஹெச், தேர்ஃபோர் எஃப் ஆஃப் டி இஸ் நத்திங் பட் டி. தேர்ஃபோர் த காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் ஆல்சோ ஃபிக்ஸஸ்
for all element T in the capital T1. Therefore, the composition also is the set. Again, நீங்கள் இன்வெர்ஸ் இருக்குன்னு சொல்லிடலாம், இல்லை டேரெக்டாகவே நீங்கள் ஏபி இன்வெர்ஸ் ஃபார்மேட்டில் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டி வந்து டிக்கு போகுதுன்னா எஃப் இன்வெர்ஸும் டி வந்து டிக்கு தான் போகும், ரிவர்ஸ் எடுத்தும் போது. ஸோ கிளியர்லி தட் இஸ் எ சப் குரூப். ஸோ 31 அது ஜஸ்ட் ஜென்ரலைசேஷன் தான். இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா அது செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் T1 ஈக்குவல் டு T1. இதனுடைய ரேஞ்ச் ஈக்குவல் இதனுடைய ஈக்குவலாக இருக்கணும் அவசியம் கிடையாது. எஃப் ஆஃப் டி வந்து டிக்கே போகணும் அவசியம் கிடையாது, ஆனால் எலமெண்ட்டின் T1க்கே போகுது. ஸோ அப்படி இருக்க ஃபங்க்ஷன்ஸை கலெக்ட் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து சப் குரூப்பாக இருக்கும். அதை நீங்கள் போட்டுங்க. மீதி வந்து இப்போ 32 இது என்ன சொல்லுதுன்னா, H is a subgroup of G. Assume that this X inverse HX, this is subset of X for all X in G. Show that these two are equal. ஓகே, அது உங்களுக்கு எக்ஸசைஸாக விடுறேன், அதை ட்ரை பண்ணுங்க வந்துடும். இப்போ ஒரு கண்டைன்மெண்ட் ஆல்ரெடி அசியூம் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸ் இன்வர்ஸ் HX is subset of H for all X சொல்லிட்டாங்க. நீங்கள் ரிவர்ஸ் கண்டைன்மெண்ட் சொல்லணும். அப்போ ஹெச்சில் ஒரு எந்த எலமெண்ட் எடுத்தணும் இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணும்னு சொல்லணும். எக்ஸ் இன்வர்ஸ் சம் ஹெச் இன்ட்டு எக்ஸ், அது யாருன்னு சொன்னால் போதும். இப்போ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னன்னா, centralizer of A. So given any group and given any element in G, the centralizer of A is nothing but set of all elements which commutes with that particular element. That is, sometimes சில புக்ஸில் வந்து N of Aன்னு சொல்லுவாங்க, அது நார்மலைசர். ஓகே, தட் இஸ் ஏ கூட யாரெல்லாம் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுறானோ அவனை கலெக்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் இங்கே கலெக்ட் பண்ணுறோம். செட் ஆஃப் ஆல் ஜி செட் தட் GA ஈக்குவல் டு ஏஜி. அந்த ஏ கூட காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா அந்த எலமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறது தான் வந்து C of A. ஸோ கிளியர்லி வி கேன் ஷோ தட் திஸ் இஸ் சப் குரூப். ஏன்னா ஐடென்டி எலமெண்ட் கண்டிப்பாக ஏ கூட காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். இ டர்ம்ஸ் ஏ ஈக்குவல் டு ஏ டைம்ஸ் இ நடக்குன்றதால therefore E satisfy the commutative property A, therefore E belongs to C of A. That is clear. இப்போ ரெண்டு எலமெண்ட் எடுத்து ஏபி வந்து அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லணும். சாரி, இப்போ ஏபி இருக்குன்னா சம் G1 G2ன்னு இருக்கும். இந்த ப்ராடக்ட் அங்கே இருக்குன்னு சொல்லணும். அப்படின்னா இந்த வந்து ஏ கூட காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லணும். ஸோ நீங்கள் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இப்படி பண்ணிங்கனாக்கா G1 டைம்ஸ் G2 டைம்ஸ் ஏ. ஸோ ஏ வந்து எல்லா நம்ம G2 அந்த செட்டுக்குள்ள இருக்கிறதால இது ஏ கூட காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை. therefore G1 டைம்ஸ் ஏ டைம்ஸ் G2ன்னு மாற்றி எழுதிக்கலாம். ஸோ அதே நீங்கள் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எழுதும்போது இதுக்கு ரெண்டுத்துக்கு மட்டும் ப்ராக்கெட் போட்டு மறுபடியும் G1 வந்து அந்த செட்டில் எடுத்ததால இந்த ஏவும் G1 வந்தால் ஏ வந்து முன்னாடி வரும். therefore A satisfies the commutative property to the element G1 into G2. So similarly you can show that G இருந்தால் G inverse அங்கே தான் இருக்குன்னு நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணினா. So therefore the centralizer of A is always a subgroup of G. இப்போ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் நோட்டேஷன், that is the theorem. If you take any group G, prove that the center of G is nothing but intersection of all centralizer of A. Where the intersection varies over A in G. இதை ப்ரூவ் பண்ணும். ஸோ அது சிம்பிள் தான். ஸோ அது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன சொல்லணும், Z of G வந்து இஸ் a subset of intersection of all A in G C of Aன்னு சொல்லணும். அப்படின்னா இங்கே இருக்க ஒரு எலமெண்ட் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லணும். ஓகே, சப்போஸ் வி டேக் சம் எலமெண்ட் G வந்து Z of Gல எடுக்கிறோம். அப்படின்னா எனக்கு தெரியும் G வந்து எல்லா எலமெண்ட் கூட காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை. தட் இஸ் Gx ஈக்குவல் டு XG ஃபார் ஆல் X இன் G. ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த G வந்து இங்கே எடுத்துருக்கோம். இந்த G வந்து இந்த இன்டர்செக்ஷனில் இருக்குன்னா என்ன அர்த்தம், அந்த G வந்து எல்லா எலமெண்ட் கூட காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாரி. அதான் இங்கே பாருங்க, எல்லா சிஏலையும் இருக்கணும். எல்லா சிஏலையும் இருக்குன்னா இந்த ஏவே வந்து Gல தான் வேரி ஆகுது. அப்போ எல்லா ஏ கூட காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை அதான் இங்கே வந்துருக்கு. அந்த G வந்து எல்லா எக்ஸ் கூட சாட்டிஸ்ஃபை பண்ணும். நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த G வந்து எங்கே இருக்குனாக்கா அந்த C of Xல இருக்கும். இன்னொரு ஏதோ Y இங்கே கொடுத்தீங்கன்னாக்கா அந்த G வந்து C of Yல இருக்கும். therefore இந்த G வந்து எல்லா சென்ட்ரலைசர் ஆஃப் Cல இருக்கும். therefore அது இன்டர்செக்ஷன் இருக்கும். therefore இந்த கண்டைன்மெண்ட் கிளியர். ஓகே, இப்போ ரிவர்ஸ் கண்டைன்மெண்ட் சொல்லணும். அப்போ ரிவர்ஸ் கண்டைன்மெண்ட் சொல்லணும், இங்கே ஒரு எலமெண்ட் ஏதோ Gன்னு எடுக்கணும். அந்த G வந்து இங்கே இருக்குன்னு சொல்லணும். ஸோ இங்கே இருக்குன்னு சொன்னால் அது எல்லா எலமெண்ட் கூட ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். சின்ஸ் G வந்து இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் இதில் இருக்குன்னா அது எல்லா சிஏலையும் இருக்கும். எல்லா சிஏலையும் இருக்குன்னா எல்லா ஏ கூட காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இங்கே இன்டர்செக்ஷன் வேரிஸ் ஓவர் Gன்றதால இந்த G வந்து satisfy the commutative property with every element of G. therefore it's always belongs to star. So this is trivial. So therefore in the result important, the center of G வந்து எப்படி எழுதலாம்னாக்கா intersection of all the centralizer of E, where A over Z, A over G இப்படி எழுதலாம். ஸோ இந்த ரிசல்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், அது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து 35th ப்ராப்ளம் என்ன சொல்றது பார்ப்போம். ஓகே, அதை வந்து prove that an element A is in the center of the group G
இஃப் ஒன் ஒன்லி இஃப் சி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜின்னு சொல்லணும். அதாவது என்ன சொல்லணும்னாக்கா ஏ வந்து இசட் ஆஃப் ஜியில் இருந்ததுனாக்கா நமக்கு தெரியும் ஒவ்வொரு ஏக்கும் சி ஆஃப் ஏ டிஃபைன் பண்ணலாம். அப்போ இது கரெக்ட் பண்ணி நம்ம ஒரு சி ஆஃப் ஏ டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து சப் குரூப் நம்மளுக்கு தெரியும். அந்த சப் குரூப் யாருனாக்கா ஹோல் செட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போனாக்கா இது நடந்தால் இது நடக்கும் இஃப் ஒன் ஒன்லி இஃப். ஸோ இது ட்ரிவியல். ஓகே, அகைன் இது ப்ரூவ் பண்ணுறோம். அது எப்படின்றது பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன அசீவ் பண்ணுறோம்னாக்கா ஏ வந்து இசட் ஆஃப் ஜியில் இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இதுதான் வந்து அசம்ஷன் டு ப்ரூவ் சி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜி. பட் நம்மளுக்கு சி ஆஃப் ஏ சப் குரூப் பண்ணுறதால இது கிளியர். சி ஆஃப் ஏ இஸ் ஆல்வேஸ் ஏ சப்செட் ஆஃப் ஜின்றது கிளியர். இது வந்து கிளியராக இருக்கும் பை ஆபியஸ். அப்போ நம்ம ரிவர்ஸ் கண்டெய்ன்மெண்ட் தான் சொல்லணும். அப்போ ஜியில் ஒரு எலமெண்ட் ஏன்னு எடுங்க, இல்லை ஜின்னு எடுங்க. ஓகே, ஜி வந்து ஜியில் எடுக்கிறீங்க. இப்போ நம்ம என்ன சொல்லணும், அந்த ஜி வந்து இந்த சி ஆஃப் ஏக்குள்ளே இருக்குன்னு சொல்லணும். அப்படின்னு என்ன சொல்லும், இந்த ஜியும் ஏவும் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும் சொல்லணும். ஓகே, நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த ஏ வந்து இசட் ஆஃப் ஜியில் எடுத்ததால நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த ஏ வந்து எல்லா எலமெண்ட் கூட காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். இன் பர்டிகுலர் இந்த ஜெட் ஜி அது கூட கண்டிப்பாக காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இப்போ இந்த ஏ வந்து ஜி கூட காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதால இந்த ஜி எங்கே இருக்குனாக்கா சி ஆஃப் ஏ கூட இருக்கும். ஏன்னா இது ஏ கூட சாட்டிஸ்ஃபை பண்ணுது. தேர்ஃபோர் இப்போ ஜியில் ஒரு எலமெண்ட் எடுத்துரும், அது வந்து சி ஆஃப் ஏல இருக்குது. தேர்ஃபோர் ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடும். ஸோ அப்போ ஒரு இம்ப்ளிகேஷன் ட்ரூ எது, இது இருந்தால் இது ஈக்குவல் ஆகிடும். இப்போ இன்னொரு இம்ப்ளிகேஷன் ட்ரூ, தட் இஸ் வி அசியூம் தட் சி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜி அப்படின்னு வச்சுட்டோம். அப்படின்னு அர்த்தம் இந்த ஜியில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் இங்கே இருக்குன்னு அர்த்தம். இங்கே இருக்குன்னு அர்த்தம் அது எல்லா எலமெண்ட்டும் இந்த ஏ கூட காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஏ வந்து எல்லா எலமெண்ட்டும் காம்படேட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணதால அது கண்டிப்பாக வந்து இசட் ஆஃப் ஜியில் இருக்கு. The definition itself, this A belongs to Z of G. Therefore, the theorem என்ன சொல்லுதுனாக்கா A வந்து Z of G ல இருந்தனாக்கா if and only if the C of A should be equal to the whole group, the given group G. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகே, அதை மெயின்ல வச்சுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 36th ப்ராப்ளம். So 36th problem என்ன சொல்லுதுனாக்கா true or false. True or false, if every proper subgroup of a group is cyclic, then G is cyclic. ஸோ எல்லா சப்குரூப்பும் எல்லா ப்ராப்பர் சப்குரூப்பும் சைக்கிளிக்காக இருந்ததுன்னா குரூப்பு சைக்கிளிக்காக இருக்குமானா இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நம்ம என்ன எடுத்துக்கலாம், G ஈக்குவல் டு +or -1, +or -i, +or-j, +or-k. இந்த குவாட்டர்னியன் குரூப்னு படிச்சிருப்பீங்க. ஓகே, இது வந்து ஆர்டர் வந்து 8. ஓகே, இது வந்து சைக்கிளிக் இருந்தால் எப்ளின் ஆகிடும். ஆனால் இது எப்ளின் கிடையாது, அதனால இது சைக்கிளிக் குரூப் கிடையாது. ஸோ அண்ட் தென் இதில் எந்த சப் குரூப் எடுத்தாலும் எந்த மாதிரி ஃபார்முலா இருக்குனாக்கா +or-1 +or-i ஒரு சப் குரூப்பாக இருக்கும். இல்லைனா +or-1 +or-j எடுத்தாலும் ஒரு சப் குரூப்பு, இல்லை +or-1 +or-k எடுத்தாலும் ஒரு சப் குரூப்பு. இதுக்கு ஜென்ரேட்டர் யாருனாக்கா கே எடுத்தீங்கன்னா கே இஸ் ஜென்ரேட்டர், ஐயில் எடுத்தீங்கன்னா ஐ இஸ் ஜென்ரேட்டர், ஸோ ஜேயில் எடுத்தீங்கன்னா ஜே இஸ் ஜென்ரேட்டர். ஸோ எல்லாமே ஜென்ரேட்டர் கிடைக்கும். தேர்ஃபோர் எல்லா சப் குரூப்பும் ப்ராப்பர் சப் குரூப்பும் சைக்கிளிக். ஆனால் குரூப் வந்து சைக்கிளிக் கிடையாது, திஸ் இஸ் நான் சைக்கிளிக். ஏன் இது நான் சைக்கிளிக்னா இது நான் எப்ளியன். ஏன்னா i டைம்ஸ் j ஈக்குவல் டு -j டைம்ஸ் i. ஓகே, அது ரிவர்ஸில் மைனஸ் பண்ணோம். நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி தெரியும், ரைட்? i × j ஈக்குவல் டு k, பட் j × i ஈக்குவல் டு -k. தேர்ஃபோர் இதுக்கு நான் எப்ளியன், தேர்ஃபோர் நான் சைக்கிளிக். ஸோ அப்போ இந்த ரிசல்ட் வந்து ஃபால்ஸ். எல்லா ப்ராப்பர் சப் குரூப்பும் சைக்கிளிக்காக இருந்தாலும் குரூப் சைக்கிளிக்காக இருக்கணும் அவசியம் கிடையாது. அந்த ரிசல்ட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ 37th ப்ராப்ளம் என்ன சொன்னா, H is a subgroup of a group G and A is an element in G as order is n. ஸோ ஏவோட ஆர்டர் வந்து n சொல்லியாச்சு. ஓகே, therefore A power n equal to ஐடென்டிட்டி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொன்னா, if A power k belongs to H இருந்தனாக்கா and GCD of k, n equal to 1, then prove that A belongs to H. A power k வந்து H இருக்கு and then ஆல்ரெடி நம்ம ஏவோட ஆர்டர் வந்து n வச்சிருக்கோம். இப்போ GCD of k, n வந்து 1 இருந்தனாக்கா then show that A equal to G. ஸோ நம்மளுக்கு தெரியும் GCD of this is equal to 1னா there exists x and y such that kx plus ny equal to 1 நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அந்த 1 வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அந்த k and n எழுதலாம். இப்போ a பவர் 1 ஈக்குவல் டு a பவர் இந்த 1க்கு பதிலாக kx plus nyன்னு எழுதிக்கலாம். ஸோ இது ஒன்றும் சிம்பிளை பண்ணிடுறீங்கன்னா akx இன்டூ a பவர் ny வரும். ஓகே, ஸோ ஆல்ரெடி இந்த a பவர் ny வந்து a பவர் n ஹோல் பவர் ஒய்ன்னு எழுதலாம். பட் ஏவோட ஆர்டர் என்ன சொன்னதால a பவர் n வந்து ஐடென்டி ஆயிடும். அப்போ இது ஐடென்டி ஆயிடும் போயிடும்.
அப்போ மீதி என்ன இருக்கும்? ஏ பவர் கே எக்ஸ்ன்னு இருக்கும். பட் ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அசம்ஷனில் ஏ பவர் கே வந்து அச்சில் இருந்ததுன்னா அதோட ப்ராடக்ட் எல்லாமே அச்சில் தான் இருக்கும், பிகாஸ் அச் சப் குரூப். அப்போ இதை நீங்கள் எக்ஸ் டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணுறீங்க. ஏ பவர் கே பவர் எக்ஸ் தான் ஏ பவர் கே எக்ஸ். நம்மளுக்கு ஏ பவர் எக்ஸ் வந்து அச்சில் இருக்குது, அது கே டைம்ஸ் எக்ஸ் டைம்ஸ் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணாலும் அகைன் அது வந்து அச்சில் தான் இருக்கும். தேர்ஃபோர் ஏ பிலாங்ஸ் டு அச்சின்னு வந்து. தேர்ஃபோர் திஸ் இஸ் சிம்பிள். ஓகே, இதை ஜஸ்ட் நீங்கள் அந்த லீனியர் காம்பினேஷன் எழுதி அப்போ ஏ பவர் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஏ பிலாங்ஸ் டு த சப் குரூப் ஹெச்னு வந்துடும். ஓகே, தட் இஸ் சிம்பிள் திங். And then 38th problem என்னன்னா, that p be the prime number and b is any non-zero element in ZP, show that b power p minus 1 is 1. ஓகே, நம்ம ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் பார்த்துருக்கோம். சப்போஸ் f is any field either q or r or the finite field ZP, இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி, அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தாலும் சரி, அந்த f ஸ்டார்ல எந்த ஒரு ஃபைனிட் சப் குரூப் எடுத்தாலும், ஃபைனிட் குரூப் எடுத்தாலும் இதுக்கு வந்து ஃபைனிட்டாக இருந்தால் கண்டிப்பாக இது வந்து சைக்ளிக்காக இருக்கும்னு நம்ம பார்த்துக்கோம். So any finite subgroup of the multiplication group, but f is a field, one of these, either q or r or ZP or complex number. இந்த ஃபீல்டில் 0 ரிமூவ் பண்ணினா அதில் எந்த ஒரு ஃபைனிட் சப் குரூப் எடுத்தாலும் சைக்ளிக் குரூப்பாக இருக்குன்றது முன்னாடி பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ZPன்றது ஃபைனிட் ஃபீல்டு. ஸோ அதில் 0 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ZP ஸ்டார் கிடைக்கும். ஸோ அதில் எந்த ஒரு ஃபைனிட் சப் குரூப் எடுத்தாலும் நம்ம ZP ஸ்டாரே எடுத்துக்கலாம், அதே ஒரு ஃபைனிட் சப் குரூப் ஆஃப் திஸ் தான். அப்போ இது வந்து சைக்ளிக் குரூப்னு ஆகிடும். ஸோ அப்போ சைக்ளிக் குரூப் தான் நம்மளுக்கு எந்த எலமெண்ட் இதில் பின்னு எடுத்தாலும், ஏன்னா நான்-ஜீரோ எலமெண்ட் நம்ம சொல்லியிருக்கோம், பி வந்து நான்-ஜீரோ எலமெண்ட்னா கண்டிப்பாக பி பிலாங்ஸ் டு ZP ஸ்டாரில் தான் இருக்க போகுது. ஸோ அப்போ இது ஒரு ஆர்டர் வந்து p-1, தேர்ஃபோர் இந்த ஏ பவர் இந்த இதோட ஆர் வந்து p-1. ஏன்னா இது ஜென்ரேட்டராகவும் இருக்கும், p-1 வந்து 1 ஆகிடும். ஏன்னா சைக்ளிக் குரூப், ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ரிசல்ட் என்ன பார்த்துருக்கோம், அந்த 0 எஃப் ஸ்டார்லேருந்து எந்த ஒரு ஃபைனிட் சப் குரூப் எடுத்தாலும் சைக்ளிக் குரூப், தேர்ஃபோர் ZP ஸ்டார் வந்து சைக்ளிக் குரூப் ஆகிடும். ஓகே, அப்போ இதோட ஆர்டர் வந்து p-1. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு நான்-ஜீரோ எலமெண்ட் எடுத்தாலும் ஜிசிடி வந்து பி கூட 1 ஆகும், தேர்ஃபோர் p-1 = 1 வரும். இது சிம்பிள் கேஸ். ஸோ இதே எக்ஸ்டெண்ட் பண்ணி அதான் ஃபெர்மாஸ் தியரம், p is any prime number and a is any integer and then a power p is congruent to a mod p ன்னு. ஓகே, ஸோ லீவ் டு எக்ஸ்பிரஸ் ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்துங்க, a power p is congruent to a mod p where p is any prime number, a is any integer. ஓகே ஓகே. ஸோ சிமிலர்லி இந்த 39th ப்ராப்ளம்னா H is a subgroupனா நார்மலைசர் ஆஃப் Hன்றது என்ன, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் such that எக்ஸ் இன்வர்ஸ் HX = H, இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணுற எக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணோம். ஓகே, ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்லணுமோ சப் குரூப் சொல்லணும். அது இல்லாமல் அதுக்குள்ளே H இருக்குன்னு சொல்லணும், H is a subset of N of H இருக்குன்னு சொல்லணும். இந்த N of Hக்குள்ளே கண்டிப்பாக H இருக்குன்னு சொல்லணும், அதை நீங்கள் சொல்லிவிடுங்க. இந்த 40th ப்ராப்ளம் வந்து எதுவும் சிம்பிள் தான். இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் இருக்குது, AB 0 1 where A is either 1 or -1, B is any integer, is a subgroup of set of all 2x2 matrices over rational numbers சொல்லணும். ஸோ அப்போ சப்குரூப் சொல்லுங்கள், 2 மேட்ரிக்ஸ் எடுத்து ப்ராடக்ட் பண்ணுங்கள், அகைன் இந்த ஃபார்மெட்டில் தான் வரும். அப்புறம் இதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க, அதுவும் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் வரும். தேர்ஃபோர் திஸ் இஸ் சப்குரூப் ஆஃப், இது இன்வெர்டிபிள் மேட்ரிசஸ். ஏன்னா ஏ வந்து +or -1 போது டிட்டர்மெண்ட் வந்து +or-1 தான் வரப்போகுது, அது ஏவை பொறுத்து. A -1 வந்தால் டிட்டர்மெண்ட் -1, A +1 வந்தால் டிட்டர்மெண்ட் 1, எனிவே நான்-ஜீரோன்றதால செட் ஆஃப் ஆல் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஸோ இது ஈஸியாக நீங்கள் சப் குரூப் ப்ரூவ் பண்ணிக்கலாம். 41th ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா, G to the Abelian group and N is a fixed positive integer, prove that collection of all A power N is a subgroup. இங்கே N வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்போ நீங்கள் 2 எலமெண்ட் இருக்குன்னா A power N B power N 2 எலமெண்ட் அந்த சப் குரூப்பில் எடுக்கிறீங்க, இஸ் பிலாங்ஸ் டு H. நம்ம சப் குரூப் சொல்கிறதுக்கு இதனுடைய ப்ராடக்ட் இருக்கு சொல்லணும். ஸோ இதனுடைய ப்ராடக்ட் வந்து AB power N. ஸோ ஏதோ ஒரு எலமெண்ட்டோடைய பவர்ஸாக என்னாக இருக்கும். ஸோ ஏபி வந்து அகைன் ஜியில் தான் இருக்க போகுது. therefore is always closure property satisfied, inverse also satisfied clear-ஆ. therefore the collection of all A power N is a subgroup of G. ஏதோ ஒரு எண்ணை ஃபிக்ஸ் பண்ணி அது வந்து. ஸோ 42th ப்ராப்ளம் என்ன, K is any positive divisor of natural number. ஸோ K is divise N அப்படின்னு கொடுத்துட்டாங்க. prove that HK is nothing but collection of all A in the UN such that A is congruent to 1 mod K is a subgroup சொல்லணும். அப்போ சப்குரூப் சொல்லணும்னா A is congruent to 1 mod இருந்து and B is congruent to 1 mod இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் AB is also congruent to 1 mod, therefore ப்ராடக்ட் இருக்கும். ஸோ சிமிலர் நீங்கள் இன்வெர்ஸ் இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ therefore this is simple, this is சப்குரூப் சொல்கிறது. ஸோ எதெல்லாம் சப்குரூப்னு ப்ரூவ் பண்ணுறோமோ அதெல்லாம் சிம்பிள் தான். ஓகே, அதை நீங்கள் போட்டுருங்க. இப்போ 43 ப்ராப்ளம் என்ன சொன்னால், லிஸ்ட் ஆல் த சப்குரூப் ஆஃப் Z12. ஸோ Z12 வந்து எதெல்லாம் சப்குரூப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலாக அந்த 12ஓட டிவைசஸ் எல்லாமே சப்குரூப்ஸாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் பார்க்கலாம். டூ த சேம் ஃபார் Z20, அதுக்கு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இதோட சப்குரூப் சேம் ஆகுறதா இல்லைன்னு செக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு
இப்போ நெக்ஸ்ட் வந்து 44th ப்ராப்ளம், லெட் G be the cyclic group generated by A and then order is n. ஓகே, E வந்து சைக்ளிக் குரூப், அதுக்கு ஜெனரேட்டர்ஸ் ஏன்னு கொடுத்துட்டாங்க, அதோட ஆர்டர் n சொல்லிட்டாங்க. ப்ரூவ் தட் the cyclic subgroup generated by A power m is same as the cyclic subgroup generated by A power D, where D is nothing but GCD of m, n. ஸோ அப்போ அது நீங்கள் இது என்ன சொல்லணும்னாக்கா, இந்த A power m, இந்த cyclic subgroup generated by இந்த A power m-ம் இந்த A power D-யும் சேம்னு சொல்லணும், இந்த ரெண்டு சப்குரூப்பும் சேம்னு சொல்லணும். ஓகே, அப்போ கண்டைன்மெண்ட் சொல்லணும். ஸோ அப்படி சொல்றதுக்கு என்ன சொல்லணும், இந்த A power m வந்து இஸ் எ பவர் ஆஃப் A power D-ன்னு சொல்லணும். அப்புறம் இந்த A power D வந்து இஸ் எ பவர் ஆஃப் A power m-ன்னு சொல்லணும். ரெண்டுமே சொல்லிட்டீங்க, ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க, அந்த ஹிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டா வந்து. ஓகே, ஸோ யூஸ் த ரிசல்ட் D ஈக்குவல் டு GCD ஆஃப் m, n. therefore D இஸ் எ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் m and n எதெல்லாம், அதை வச்சு நீங்கள் பவர் ரைஸ் A பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ சிமிலர்லி பார்ட் பி என்ன சொல்லணும்னா, A power m is generated if only GCD of m, n வந்து 1 இருக்கும். ஆல்ரெடி A வந்து ஜென்ரேட்டர் சொல்லிட்டாங்க, ஏவோட ஆர்டர் என்ன. வேற இந்த A power m வந்து எப்போ ஜெனரேட்டா இருக்குனாக்கா, அந்த m இந்த பவருக்கும் அந்த குரூப் அந்த ஆர்டருக்கும் GCD 1 இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஆர்டர் ஜெனரேட்டரா இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்க GCD 1 ஆயிடும். ஓகே, இங்கே D ஈக்குவல் டு 1 வரும்போது உங்களுக்கு ரெண்டுமே சேம் ஆயிடும். ஏன்னா இங்கே D ஈக்குவல் டு 1 போடுங்க, இந்த A power D-ல D ஈக்குவல் டு 1, ஏன்னா GCD வந்து 1 சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ A power 1-ம் இந்த A power m-ம் சேமாக இருக்கும். therefore A power m is also generated. ஸோ ஜஸ்ட் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் த பார்ட் A தான் பார்ட் பி, அது பார்த்துங்க. ஸோ 45th ப்ராப்ளம் என்ன சொல்லுவது, let G be the cyclic group generated by A whose order is n and H is a subgroup of G. Show that the order of H is a divisor of order of n. Use the hint 44. ஸோ இதை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து. ஸோ அதேமாதிரி நீங்கள் 46 ட்ரை பண்ணுங்க, நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இருக்கிற ப்ராப்ளம் மட்டும் இப்போ போடுவோம் குயிக்காக. 48 நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். 48 என்ன சொல்றாங்க, ஷோ தட் த மல்டிப்ளேட்டிவ் குரூப் R star ஆஃப் எ நான் ஜீரோ ரியல் நம்பர் இஸ் நாட் சைக்கிளிக். ஓகே, அது கியூ. அப்போ சப்போஸ் R star வந்து சைக்கிளிக்காக இருந்ததுனாக்கா, சப் குரூப் ஆஃப் சைக்கிளிக் குரூப் சைக்கிளிக் தெரியும். therefore Q star வந்து இது சப் குரூப் நம்மளுக்கு தெரியும். நம்ம ஜஸ்ட் நவ் வி ப்ரூவ் தட் திஸ் இஸ் நாட் சைக்கிளிக். ஓகே, எல்லாமே ஆர்னுடைய பவர் சைடு தான் முடியும், ஏதோ ஒரு ரியல் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ therefore திஸ் இஸ் நாட் ஏ. ஏன் இது சப் குரூப் இல்லை இன்னும் சொல்லலாம். ஸோ இன்னும் சொல்லிட்டே போகலாம். நம்ம வந்து எது ப்ரூவ் பண்ணியிருக்கோம் சைக்கிளிக் இல்லைன்னு, Q டபுள் ஸ்டார் தான் சைக்கிளிக் இல்லைன்னு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். எது Q டபுள் ஸ்டார் ஆல் பாசிட்டிவ் ரேஷனல்ஸ், இது வந்து குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். திஸ் இஸ் கண்டெய்ன்ட் இன் ஜஸ்ட் Q ஸ்டார் ஆல் நான் ஜீரோ ரேஷனல் நம்பர். ஸோ திஸ் இஸ் கண்டெய்ன்ட் இன் R ஸ்டார். அப்போ நம்மளுக்கு தெரியும் இது சைக்கிளிக் இல்லைன்னு தெரியும். இது சைக்கிளிக்னா இதோட பெரிய செட் எல்லாமே சைக்கிளிக் கிடையாது. ஸோ therefore நீங்கள் முக்கியம், ஏன்னா சப் குரூப் ஆஃப் சைக்கிளிக் சைக்கிளிக். சப்போஸ் இந்த Q ஸ்டார் சைக்கிளிக்காக இருந்தால் இந்த Q டபுள் ஸ்டார் சைக்கிளிக்காக இருக்கும், ஆனால் இது Q டபுள் ஸ்டார் வந்து சைக்கிளிக் கிடையாது. ஸோ சிமிலர்லி R ஸ்டார் சைக்கிளிக்காக இருந்ததுன்னா அதனுடைய சப் குரூப்பும் சைக்கிளிக்காக இருந்தாலும், ஆனால் அந்த சப் குரூப் Q டபுள் ஸ்டார் வந்து சைக்கிளிக் கிடையாது. therefore இந்த R ஸ்டார் வந்து இஸ் நாட் சைக்கிளிக். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 49th ப்ராப்ளம், அதாவது G வந்து இன்ஃபைனிட் additive cyclic group with generator CCA. Prove that the equation x plus x equal to a has no solution. ஒரு இன்ஃபைனைட் அடிட்டிவ் சைக்கிளிக் குரூப் இருக்கு, வித் ஜெனரேட்டர் வந்து ஏவா இருந்தனாக்கா இதுக்கு வந்து சொல்யூஷனே இருக்காதுன்னு சொல்லலாம். சப்போஸ் சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, அப்போ அந்த சொல்யூஷன் வந்து இந்த குரூப்ல இருந்து தான் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு தெரியும் சப்போஸ் எக்ஸ் வந்து சொல்யூஷன் இருக்குன்னா, பட் எக்ஸ் வந்து குரூப்ல தான் இருக்கும். குரூப் வந்து சைக்கிளிக் குரூப் ஜென்ரேட்டட் பை ஏ, பட் இந்த அடிட்டிவ் குரூப்ன்றதால சம் கே டைம்ஸ் ஏன்னு கிடைக்கும். ஓகே, ஏன்னா இது மல்டிபிள்ஸ் ஆஃப் ஏவா தான் இருந்தாங்க, ஏன்னா இது ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டாங்க ஏவை. இப்போ இந்த கேவை வந்து போய் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா கேஏ பிளஸ் கேஏன்னு வரும், ஈக்குவல் டு இந்த பக்கம் ஏ, ஏன்னா அது சாட்டிஸ்ஃபை ஆகும் அவசியம், அது சொல்யூஷன் வச்சிருக்கும். ஸோ அப்போ இந்த பக்கம் உங்களுக்கு என்ன கிடைக்குனாக்கா, இது 2KAன்னு கிடைக்கும், இந்த பக்கம் ஏன்னு கிடைக்கும். நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா 2K ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். பட் இது கே வந்து இன்டிஜர், 2 வந்து இன்டிஜர், இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணால் 1 வருதுன்னா இட்ஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன். ஏன்னா கே வந்து 1/2 தான் இருக்க முடியும், வேறு பாசிபிள் இல்லை. பட் நமக்கு 1/2லாம் அதுவும் கிடையாது, ஏன்னா எல்லாமே இன்டிஜர்ஸ். therefore இதுக்கு சொல்யூஷனே இருக்க முடியாது. இருந்துச்சுன்னா கான்ட்ரடிக்ஷன் வருது. ஓகே, ஸோ இப்போ அதே தான் இதை வந்து 49 வந்து ஜெனரலைஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. 58th கொஸ்டின், ஷோ தட் த அடிட்டிவ் குரூப் Q வித் ரெஸ்பெக்ட் அடிஷன் இஸ் நாட் சைக்கிளிக். ஸோ நமக்கு தெரியும் Q வந்து என்ன தெரியும், சப்போஸ் சைக்கிளிக்காக இருந்ததுனாக்கா இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணுங்க. 49th ப்ராப்ளம், ஒரு இன்ஃபைனைட் அடிட்டிவ் சைக்கிளிக் குரூப் வந்து ஒரு ஜெனரேட்டர் இருந்தனாக்கா கண்டிப்பாக இதுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்காதுன்னு சொல்லணும். சப்போஸ் இது சைக்கிளிக்காக இருந்தனாக்கா அதுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்காதுன்னு சொல்லணும். சப்போஸ் சொல்யூஷன்ஸ் இங்கே கிடைக்கும்.
ஏன்னா நம்மளுக்கு கே 2k = 1ன்னு வந்தது. அப்போ அங்கே கே வந்து 1/2 வரைக்கும் பாசிபிள். ஆனால் இங்கே 1/2லாம் வந்து அலௌட். அப்போ அங்கே சொல்யூஷன்ஸ் கிடைக்குது. ஓகே, அதனால இது இருக்க முடியாது. ஓகே, இட்ஸ் நாட் சைக்கிளிக் தான் இருந்தோம். ஓகே, சைக்கிளிக்காக இருந்ததுன்னா இதுக்கு சொல்யூஷன் இருக்கக்கூடாது, ஆனால் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் கியூவில். ஸோ அதனால இது நாட் சைக்கிளிக். ஓகே, இப்போ 51th ப்ராப்ளம், சப்போஸ் G and H to be two groups and then G cross H is a cyclic group, then prove that both G and H are cyclic group. ஸோ இப்போ G cross H வந்து சைக்கிளிக் குரூப்ன்றதால நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த G cross H வந்து ஸ்டாண்டு பை ஏதோ ஒரு எலமெண்ட், ஜியில் ஒரு எலமெண்ட் கிடைக்கும், ஹச்சில் ஒரு எலமெண்ட் வச்சு இந்த ஆர்டர் பேராக தான் இருக்கும். ஸோ எல்லா எலமெண்ட் வந்து இதனுடைய பவர்ஸாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஜி வந்து நம்ம சைக்கிளிக் குரூப் சொல்லணும். அப்போ ஜியில் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு அப்போ ஜென்ரேட்டர் சொல்லலாம். அந்த ஜென்ரேட்டர் யாருனாக்கா இந்த ஜி தான் இந்த ஜியை ஜென்ரேட் பண்ண போகுது, இந்த ஹச் தான் இந்த ஹச்சை ஜென்ரேட் பண்ண போது சொல்ல போகிறோம். ஸோ அப்போ எந்த எலமெண்ட் G1 எதில் இருக்கிறீங்க, ஜியில் எடுத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல போறோம்னாக்கா அந்த G1 வந்து பவர் ஆஃப் த ஜின்னு சொல்ல போகிறோம், ஃபார் சம் எம்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஜி வந்து G1 வந்து ஜியில் எடுத்துருக்கோம். இப்போ அந்த ஆர்டர் பேர் பாருங்க, இந்த G1 ஐடென்டி எலமெண்ட் இந்த சப் குரூப் ஹச், இது கண்டிப்பாக எங்கே இருக்குனாக்கா G cross Hல இருக்கும். ஏன்னா இந்த ஐடென்டி எலமெண்ட் ஹச்சில் இருக்க எலமெண்ட் அதான் இங்கே இருக்கும். இந்த ஆல்ரெடி G1 வந்து ஜியில் எடுத்திருக்கும், அதனால இது இருக்கும். இது வந்து இங்கே இருக்கும். நம்மளுக்கு இது வந்து சைக்கிளிக் சொன்னதால இது ஜென்ரேட்டர் பை சம் G, Hன்னு தெரியும். ஸோ அப்போ இந்த G1, EH வந்து பவர் ஆஃப் த GHன்னு தான். ஸோ therefore G1, the identity element in H can be write the power of G, H some power Kன்னு வச்சுங்க. ஸோ இது வந்து K டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணுறது சர்ச்சிங் பட் G power K, H power Kன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ கம்பேர் பண்ணுங்க, கோஆர்டினேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த G1 வந்து இஸ் பவர் ஆஃப் ஜின்னு எழுதியாச்சு. therefore G is a generator of the given group G. ஸோ சிமிலர்லி H வந்து சைக்கிளிக் சொல்றதுக்கு என்ன சொல்லணும், ஹச்சில் ஒரு எலமெண்ட் ஹச்னு எடுங்க, H1 எடுங்க. ஆல்ரெடி G cross Hக்கு நம்ம ஜென்ரேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். யார் அது, G, H. இது ஜென்ரேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த H தான் வந்து இந்த Hக்கு சப் குரூப் ஜென்ரேட்டராக இருக்க போகுது. அப்போ எந்த ஒரு H1 எடுத்தாலும் அந்த H1 வந்து பவர் ஆஃப் H எழுத போகும். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ அகைன் அடுத்த இதுக்கு H1 வந்து Hல எடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன எலமெண்ட் கன்சிடர் பண்ணோம்னாக்கா EG, ஐடென்டி எலமெண்ட் த ஃபர்ஸ்ட் குரூப், H1. இது எங்கே இருக்குனாக்கா G cross Hல இருக்கும். G cross H வந்து சைக்கிளிக் குரூப்னா இதனுடைய பவர் G பவர் Hனுடைய பவர்ஸ் எழுதும். நீங்கள் பவர்ஸ் கம்மி எஸ்ன்னு போடும்போது கோஆர்டினேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது H1 வந்து Hனுடைய பவர்ஸாக வந்துடும். ஸோ அதனால் இது வந்து 51 வந்து கிளியர். இப்போ 52 ப்ராப்ளம் என்ன சொல்லுதுனாக்கா, இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் 1 ஃபர்ஸ்ட் ரோ இஸ் 1n 0 1. இது வந்து சைக்கிளிக் சப் குரூப் ஆஃப் செட் ஆஃப் ஆல் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ். எனவே இது ஒரு டிட்டர்மினன்ட் வந்து ஆல்வேஸ் 1, எஃபர்ஸ் நான் 0. ஸோ இதை நம்ம சைக்கிளிக் சொல்லணும்னா என்ன சொல்லணும், இதுக்கு ஒரு ஜென்ரேட்டர் சொல்லணும். ஓகே, அப்போ ஜென்ரேட்டர் சொல்லணும், இதனுடைய எல்லாமே வந்து ஏதோ ஒரு மேட்ரிக்ஸுடைய பவர்ஸாக எழுதும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்து நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக ஒரு மேட்ரிக்ஸ் எடுங்களேன், இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து அதே ரெண்டு டைம் வந்து ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ இது ப்ராடக்ட் பண்ணும்போது 1, இது ஒரு 2n கிடைக்கும், அப்புறம் 0 1. ஸோ அப்போ இது வந்து எல்லாமே வந்து 2n வரும். எனவே 2n வந்து யாருனாக்கா இசட்டில் இருக்கு. ஸோ அப்போ எந்த எலமெண்ட்டை நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னா ஜென்ரலாக இந்த 1 1 0 1. ஓகே, இதுக்கு நீங்கள் எந்த பவருக்கு K போட்டாலும் இது என்ன வரும்னாக்கா இதை K டைம்ஸ் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1 K 0 1ன்னு வரும். அது எங்கே இருக்கிற எலமெண்ட் தான். ஸோ அப்போ எந்த எலமெண்ட் வந்து இந்த 1 1 0 1 பவர் தான் எழுதி முடிச்சு, ஏன்னா இது மல்டிபிகேஷன் பொறுத்து குரூப், அதனால தான் பவரில் போகிறோம். ஸோ தேர்ஃபோர் இந்த குரூப்புக்கு ஜென்ரேட்டர் யாருனாக்கா இந்த மேட்ரிக்ஸ் 1 1 0 1. இஃப் யூ டேக் எனி மேட்ரிக்ஸ், இந்த எனி மேட்ரிக்ஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் திஸ். ஓகே, இதை வந்து இந்த மேட்ரிக்ஸினுடைய பவர்ஸாக எழுதலாம். அது பவர் யாருனாக்கா அந்த n தான். ஏன்னா ஜஸ்ட் நவ் இப்போ தான் இது n டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு n வரும். 2 டைம்ஸ் மல்டிப்ளை 2ன்னு வந்துச்சுல, n டைம்ஸ் மல்டிப்ளை n வந்துடும். அவ்வளோ. therefore this is a generator for this collection 1 n 0 1. n is an integer. It's a cyclic subgroup of, ஏன் இது சைக்கிளிக் சப் குரூப்னா இது சைக்கிளிக் குரூப் தெரியும், இது சப்செட் ஆஃப் GL2 ஆஃப் வரும், ஏன்னா இது எல்லாமே இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ். therefore itself is a subgroup, therefore itself is a group, therefore is a subgroup and is also generator யாருனாக்கா 1 1 0 1. therefore this is clear. And 53 ப்ராப்ளம் என்ன சொல்லணும்னா, Z cross Zm is cyclic if and only if GCD of m, n is 1. that is simple. நீங்கள் இதை அசியூம் பண்ணிட்டு இதை ப்ரூவ் பண்ணுங்க. அதே மாதிரி இது இப்போ நம்ம சைக்கிளிக் சொல்றதுக்கு என்ன சொல்லணும்னா, சப்போஸ் இப்போ நம்ம இந்த இம்ப்ளிகேஷன் சொல்ல போகிறோம், Zn cross Zm சைக்கிளிக்னு வச்சுங்க.
சைக்கிளிக் வச்சுட்டா அப்போ ஏதோ ஒரு ஜென்ரேட்டர் கிடைக்குமா, அந்த ஜென்ரேட்டர் வந்து ஏ கமா பின்னு வச்சுங்க. இந்த ஏ கமா பியோட ஆர்டர் என்னன்னா அந்த குரூப்போட ஆர்டர் தான் என்ன ஆகும், ஏன்னா சைக்கிளிக் சொல்லியாச்சு. இப்போ நம்ம வந்து ஜிசிடி வந்து ஒன்றுன்னு சொல்லணும். சப்போஸ் ஜிசிடி ஒன்று கிடையாது, ஏதோ ஒரு டின்னு வச்சுங்க, நாம் கான்ட்ரடிக்ஷன் சொல்லலாம். என்ன ஒரு ஐடியா மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ மீதியை நீங்கள் அப்படியே போட்டுருங்க. ஸோ அந்த ஐடியா என்னன்னா, இப்போது நம்ம என்ன அசிம் பண்ணியிருக்கோம்னா, இந்த இசட்எம் கிராஸ் இசட்எம் சைக்கிளிக் வச்சுருக்கோம். therefore இதுக்கு வந்து ஜென்ரேட்டர் கிடைக்கும், அது வந்து ஏ கமா பின்னு வச்சுக்கோம். அப்போ இந்த ஏ கமா பியினுடைய ஆர்டர் என்னன்னாக்கா எம் இன்டி என், the product that is order of the element a comma b ஆர்னாக்கா m into m எக்ஸாக்டா ஈக்குவல் டு m into m. ஸோ இதெல்லாம் நமக்கு அசம்ஷன். நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா டு ப்ரூவ் தட் ஜிசிடி ஆஃப் m comma n is 1. இது 1ன்னு சொல்லணும். சப்போஸ் நாட் 1 கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா ஜிசிடி ஆஃப் m comma n வந்து ஏதோ ஒரு நம்பர் டின்னு வச்சுங்க, இந்த டி வந்து 1 விட பெருசுன்னு வச்சுங்க. ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன வரலாம்னாக்கா d டிவைஸ் m as well as ஏன்னா divisor d is also device n. Okay, therefore m is a multiple of d some t times s ன்னு வச்சுக்குவோம். n is also multiples of some t times some t ன்னு வச்சுக்கோங்க. இப்போ m n is a multiple of d, அது டேரக்டாக எழுதிக்கலாம். ஓகே, ஸோ m times n is a multiple of d times some s times some r ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னாக்கா இந்த டி டைம்ஸ் இது வந்து நான் என்ன கான்ட்ரடிக்ஷன் வரப்போனாக்கா அந்த ஆர்டர் ஆஃப் ஏபி வந்து இந்த எம்என்னை விட கம்மியாக ஒரு நம்பருக்கு 0 ஆகிடும். ஸோ இட்ஸ் லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் திஸ் எலமெண்ட், ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எம்என்னு வந்துடும். ஸோ விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன், ஏன்னா நம்ம ஆர்டர் ஆஃப் ஏபி வந்து நம்ம எம்என் வச்சிருக்கோம், விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன். ஸோ அப்போ இது வந்து இதோட கம்மியாக இருக்கிற ஒரு நம்பர் சொல்ல போகிறோம். அந்த கம்மியான நம்பர் யாருன்னு வச்சிங்கன்னா கே ஈக்குவல் டு எம்என் டிவைடட் பை டின்னு வச்சுங்க. டின்றது யாருக்கு, ஜிசிடி ஆஃப் எம் கம்மா என். இந்த பவருக்கு நீங்கள் ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு 0 கிடைச்சிடும். ஸோ 0 கிடைச்சதால உங்களுக்கு இதை விட கம்மியாக இது வந்து கம்மி, இந்த எம் பை என் பை டி வந்து கண்டிப்பாக எம்என் விட கம்மி. ஓகே, எனக்கு இந்த டி வந்து 1 விட பெருசு, அதனால இந்த எம் பை என் பை டி வந்து எம்என் விட கம்மி. இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னாக்கா இந்த கே தான் வந்து இந்த ஏ காமா பியோட ஆர்டர் ப்ரூவ் பண்ணிட்டா கான்ட்ரடிக்ஷன் டு அவர் அசம்ஷன். ஸோ அப்போ நம்ம இது ஆர்டர் இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னாக்கா அந்த கே டைம்ஸ் ஏபி வந்து 0ன்னு சொல்லணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு கே டைம்ஸ் ஏ கமா கே டைம்ஸ் பின்னு வந்துடும். ஓகே, உள்ள மல்டிப்ளை பண்ணா. பட் கே தான் யாருன்னு வச்சிருக்கோம், எம்என் பை டி இன்டி ஏ. அதேமாதிரி இந்த கேவும் எம்என் பை டி டைம்ஸ் பி. ஓகே, இங்கே வந்து நம்ம என்ன ஃபர்ஸ்ட் குரூப் என்னது இசட் எம் கிராஸ் இசட் என். இங்கே ஃபர்ஸ்ட் எம்மோட மல்டிபிள்ஸாக வந்தாலே 0, எம்மோட மல்டிபிள்ஸாக இருக்குது அதனால கண்டிப்பாக அது 0. ஸோ செகண்ட் வந்து என்னோட மல்டிபிள்ஸாக வந்தால் 0, இங்கே என்னோட மல்டிபிள்ஸாக இருக்குது அதனால 0. ஸோ அப்போ கே டைம்ஸ் ஏபி ஈக்குவல் 0 வந்துடுது. தேர்ஃபோர் ஆர்டர் ஆஃப் ஏபி வந்து லெஸ் தென் கே, எனிவே கே விட கம்மியாக இருக்கணும். இருந்தால் கே வரலாம், இல்லை அதை விட கம்மியாக இருக்கலாம். ஆனால் கே வந்து யாருன்னு வச்சுருக்கோம், எம்என் பை டின்னு வச்சுருக்கோம். இது வந்து லெஸ் தென், ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எம்என். தேர்ஃபோர் விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன். ஏன்னா நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், ஆர்டர் ஆஃப் ஏபி தான் வந்து அந்த எம்என், ஏன்னா சைக்கிளிக் குரூப் வச்சதில் அந்த குரூப்போட ஆர்டர் தான் அந்த ஜென்ரேட்டரோட ஆர்டர்னு வந்துடும். ஸோ விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன் வந்துடும். தேர்ஃபோர் அது இருக்க முடியாது. ஓகே, அப்போ ஒரு வே வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு, இசட் கிராஸ் இசட் எம் வந்து சைக்கிளிக் அந்த ஜிசிடி வந்து 1 தான் இருக்கணும். 1 இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்துடுது. ஓகே ஓகே, இப்போ ரிவர்ஸ் நீங்கள் சொல்லணும். சப்போஸ் ஜிசிடி வந்து 1 வச்சுட்டிங்கன்னா இது வந்து சைக்கிளிக்கு சொல்லணும். ஸோ அதை நீங்கள் சொல்லுங்கள், அது சிம்பிள் தான். சைக்கிளிக் சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னாக்கா ஏதோ ஒரு எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து எம்என்னு சொல்லணும். அதுக்கு ஆல்ரெடி முன்னாடி ஒரு ரிசல்ட் நம்ம படிச்சிருப்போம். அந்த ரிசல்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா என்ன ரிசல்ட்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா அது முன்னாடி இருக்கு. அந்த ஏபியோட ஆர்டர் வந்து ஓகே இந்த 47th ப்ராப்ளம். ஓகே, இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ ப்ரூவ் தட் ஜி இஸ் எ சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் ஏபி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜென்ரேட்டர் ஏபி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஜிசிடி வந்து 1 இருந்து ஆர்டர் வந்து எம்மாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிவர்ஸ் பார்ட் வந்து கிளியராக வந்துடும். 53 ஓகே. 54 என்ன சொல்லுனாக்கா, சப்போஸ் ஜி இஸ் ஏ குரூப் தட் ஹேஸ் நோ ப்ராப்பர் சப் குரூப் தென் ஷோ தட் ஜி இஸ் ஏ சைக்கிளிக் குரூப் அப்படின்னு சொல்லணும். ஓகே, சப்போஸ் இது வந்து நான் ஐடென்டிட்டி குரூப்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து இந்த குரூப்பில் ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்கும். நம்மளுக்கு தெரியும் எந்த ஒரு எலமெண்ட் கொடுத்தாலும் இது வந்து ஆல்வேஸ் சப் குரூப்னு தெரியும். ஓகே, சப் குரூப் ஆஃப் ஜி. ஆனால் ஜியில் வந்து ப்ராப்பர் சப் குரூப்பே இல்லைன்னா அப்போ இது கண்டிப்பாக என்னவா இருந்தாங்கன்னா ஜி தான் இருந்தாலும் வேறு வழி கிடையாது.
ஸோ தேர்ஃபோர் ஆனால் ஏ வந்து நான் ஐடென்டிட்டி எலமெண்ட் இடத்துல இது வந்து ஈக்குவல் ஜி தான். தேர்ஃபோர் ஜி ஈக்குவல் டு திஸ், தேர்ஃபோர் ஜி இஸ் ஏ சைக்ளிக் குரூப். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன சொல்லணும்னாக்கா ப்ரைம் நம்பர் சொல்லணும். சப்போஸ் ப்ரைம் நம்பர் இல்லைன்னா அது காம்போசிட் நம்பராக இருக்கும். அது ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு என் டிவைஸில் கண்டிப்பாக ஒரு சப் குரூப் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஏ பவர் என் சச் தட் ஏ இன் ஜி எடுத்தீங்களே. ஓகே, இது வந்து ஆல்வேஸ் சப் குரூப்பாக இருக்குன்னா ஓகே, இங்கே ஜி வந்து எப்படின்னா இருக்கணும். ஸோ இன் ஜென்ரலாக வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு சப் குரூப் சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ அது என்னன்னு முன்னாடி பாருங்கள், அதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம். இது என்ன கிடைக்காது, ப்ரைம் ஆர்டர் தான் இருக்கும், காம்போசிட் ஆர்டராக இருக்காது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகே, அதை சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு டிவைஸருக்கும் ஒரு அகைன் நீங்கள் யூஸ் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ப்ரைம் டிவைஸருக்கு ஒரு இது கிடைக்கும், சப் குரூப் கிடைக்கும் சொல்லி. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராப்ளம் பாருங்கள். 55 என்ன சொல்லுது, இஸ் த அடிட்டிவ் குரூப் ஏ பிளஸ் பி டைம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 யார் ஏ கமா பின்னு இண்டிஜர். இது வந்து சைக்ளிக் குரூப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இது சைக்ளிக் குரூப்பாக இருக்காது. சப்போஸ் சைக்ளிக் குரூப், இது வந்து அடிஷனை பொறுத்து குரூப் தான், ஏன்னா அடிட்டிவ் குரூப்னு சொல்லியாச்சு. ஓகே, அடிஷனை பொறுத்து குரூப்பு. இது வந்து சைக்ளிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் சைக்ளிக்னா ஏதோ ஒரு ஜென்ரேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏ பிளஸ் பி டைம்ஸ் ரூட் 2 இஸ் ஏ ஜென்ரேட்டர். அப்படின்னா நீங்கள் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் இதனுடைய மல்டிபிள்ஸாக தான் எழுத போறீங்க. ஓகே, ஏன்னா இது ஜென்ரேட் வச்சுங்க. இப்போ ஏதோ 2 + 3 ரூட்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஏன்னா இது கண்டிப்பாக அது இங்கே செட்டுக்குள்ளே தான் இருக்கும். இந்த எலமெண்ட் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் இது. இப்போ கம்பேர் த கோஎஃபிஷியன்ட். இப்போ இந்த பக்கம் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ஏ, இது ஒரு பாலினாமிலியன் ரூட் 2 பார்க்கலாம். ஸோ கேஏ ஈக்குவல் டு 2 வந்துடும். இப்போ இங்கே கேபி ஈக்குவல் டு 3 வந்துடும். ஸோ இதை வச்சு நீங்கள் கான்ட்ராடிக்ட் சொல்லினா இந்த மாதிரி எழுத முடியாது. இல்லைன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நீங்கள் அதை போட்டலாம். தேர்ஃபோர் திஸ் இஸ் நாட் சைக்ளிக் குரூப். சப்போஸ் சைக்ளிக்காக இருந்தால் ஒரு ஜென்ரேட்டர் வச்சுட்டு நீங்கள் ஒரு கான்ட்ராடிக்ஷன் சொல்லிடுங்க. ஸோ அது உங்களுக்கு எக்ஸசைஸ். ஸோ மீதி இருக்குது உங்களுக்கு இந்த ஷோ தட் Z20 யூனிட்ஸ் இன் Z20 U20 இஸ் நாட் எ சைக்ளிக். ஏன்னா U20 உங்களுக்கு தெரியும், இந்த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை சொல்லலாம். அதில் எந்த எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் வந்து 20 இருக்காது. அதனால் வந்து சாரி பை ஆஃப் 20 என்னது உங்களுக்கு என்ன வருதோ அது அந்த எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ சிமிலர்லி இதுவும் வந்து நாட் சைக்கிள். ஸோ சைக்ளிக், இது சைக்ளிக் வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து 58 ப்ராப்ளம் என்ன சொல்லுதுனாக்கா, எஸ் வந்து நான் எம்டி சப்செட் ஆஃப் ஏ குரூப் ஜி அண்ட் தென் திஸ் நொட்டேஷன் இஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் த ஃபேமிலி ஆஃப் சப் குரூப்ஸ் தட் கண்டைன்ஸ் எஸ். அதை நம்ம சப் குரூப் சொல்லணும். இது வந்து சப் குரூப் சொல்லணும். ஸோ அது எக்ஸசைஸ் விட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஐசோமார்பிசம் அண்ட் ஹோமோமார்பிசம் பற்றி பார்ப்போம். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா குரூப்னா என்னன்னு பார்த்துருக்கோம், சப் குரூப்னா என்னென்னு பார்த்துருக்கோம், ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் இதான் பார்த்துருக்கோம். மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.